கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட விசேஷமாய் நாம் ரொம்ப முக்கியமான ஒரு சில வார்த்தைகளுக்குள்ள நாம் கடந்து போக போறோம். அந்த வார்த்தையை நாம் தியானித்து நாம் செபிக்க போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த சண்டே சர்வீஸ், இந்த 3வது சண்டே இல்லைங்களா? இந்த வாரம் இந்த மாதத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமை, 1 2 3 ஆமா 3வது ஞாயிற்றுக்கிழமை, 15ஆம் தேதி இன்னைக்கு 3வது ஞாயிற்றுக்கிழமை உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. பேஸ்புக்ல லைவ்ல பார்க்கிறவங்க, யூடியூப்ல பார்க்கிறவர்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களோடு கூட நாங்க வரவேற்கிறோம். செஞ்சேரி ஜெப வீட்டின் சார்பாக கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. சரி, நம்ம இன்னைக்கு இந்த நாட்கள்ல யுத்தத்தின் சத்தத்தையும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இல்லைங்களா? நிறைய இடத்துல யுத்த களத்தினுடைய சத்தம், அது மாத்திரமில்ல சில கருவிகளை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த சூழ்நிலையில நம்ம சரியா நடந்துக்கணும். அதுக்கு தேவை என்ன? நிறைய பேருக்கு இது ரொம்ப ஆழமான ஒரு சப்ஜெக்ட் தான். ஆனா அதிகமா இந்த சப்ஜெக்டை நான் நடத்த மாட்டேன். ஏன் அப்படின்னா ஒரு சில காரணங்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு நேற்று இரவு நான் தேவ சமூகத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு இந்த காரியத்தை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு சொன்னார். என்ன காரியம் அப்படின்னா, ஒரு மனிதன் தேவ சமூகத்திலே ஆசீர்வாதம் பெறுவதற்கு நாம் ஒரு சில காரியங்களை செய்துதான் ஆக வேண்டும். அந்த மனுஷன் அப்ப செய்யும் போதுதான் ஆசீர்வாதத்தை பெறுவோம். இல்லைன்னா சர்வசாதாரணமா தேவ சமூகத்தில் ஆசீர்வாதத்தை பெற முடியாது. உங்களுக்கு ஒரு சம்பளம் வேணும் அப்படின்னா நீங்க வேலை செஞ்சாதான் சம்பளம் உண்டு இல்லைங்களா? எங்கேயுமே நம்ம வேலை செய்யாம ஒரு சம்பளத்தை எதிர்பார்க்க முடியாது. சம்பளம் வந்தாதான் நாம் ஆசீர்வாதமா இருப்போம். அதே போல நல்லா வேலை செய்யும் போதுதான் பாராட்டு எதிர்பார்க்க முடியும். வேலை செஞ்சா சம்பளம் ஓகே, ஆனா நல்ல வேலை செய்யும் போது, அதிகமாய் வேலை செய்யும் போது எனக்கும் பாராட்டு வேணும். சம்பளம் வேணுங்கிறவங்க உழைப்பாங்க, வேலை செய்வாங்க. ஆனா எனக்கு பாராட்டு வேணும், நான் பாராட்டப்படணும், நான் உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ள போகணும் அப்படின்னா நல்லா வேலை செய்யணும். எதையோ உங்களுக்கு ஒண்ணு வேணும்னா நீங்க ஒரு காரியத்தை செஞ்சுதான் ஆகணும் இல்லைங்களா? நல்ல ஒரு உணவு வேணும்னா அந்த உணவு தேவைக்கான காரியத்தை வாங்கணும், அதை சரியா சமைக்கணும். அப்படிதான் கர்த்தருடைய கையிலிருந்து நாம் வெகுவாய் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நாம் என்ன செய்யணும்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரியல. பாருங்க, இந்த நாட்கள்ல பாருங்க, நிறைய இடங்கள் என்னாச்சு, 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம். சென்னையில ட்ரம்மா கொண்டு போய் பெட்ரோல் பிடிக்க ஆரம்பிச்சாங்க. பாத்தீங்களா? நான் போன வாரம் தான் பேசணும். இந்த தட்டுப்பாடு கொஞ்ச நாள்ல வந்துடும், சொல்ல முடியாது. இந்த போர் நிக்காம அப்படியே தொடர்ச்சியா போயிட்டே இருந்ததுன்னா, இந்த போர் நிறுத்த செய்வது ஆண்டவர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஒருவேளை இந்த போர் தொடர்ச்சியா மாறுனா என்ன நடக்கும் தெரியுங்களா? அதே நிலைமை முழுசா எல்லா பக்கமும் வந்துடும். ஒண்ணு இல்ல, சென்னை பட்டணத்துல பெரிய ஊர் ஓகே. எங்க ஊரு உடுமலைப்பேட்டையில நான் பைக்குக்கு பெட்ரோல் போடலான்னு போகும்போது அங்க இருக்கிற பெட்ரோல் பங்க்ல வேலை செய்யறவங்க கிட்ட கேட்டேன், எப்படிங்க நம்ம ஊர்ல எப்படி இருக்கு அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, சார் இன்னும் 2 நாளைக்கு தான் ஸ்டாக் இருக்கு, சுத்தமா இல்ல, இன்னும் 2 நாள் தான் அப்படின்னு அவங்க குசு குசுன்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், பரவாயில்ல கொஞ்சம் அதிகமாவே பெட்ரோல் போட்டிருக்கேன், பைக்குக்கு ஸ்கூட்டிக்கு ஜெபம் பண்ணிட்டு காருக்கு எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு, ட்ரம்முக்கு எல்லாம் பிடிக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட காசு இல்ல, இருக்கிறத வச்சுக்கிட்டேன். அப்போ இப்படிப்பட்ட பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தால் என்ன நடக்கும்னா, பால் டீ தூள் எல்லாம் விலை உயர்ந்துடும். சர்வசாதாரணமா எல்லாமே விலை உயரும். இந்த நாட்கள் வரக்கூடாதபடிக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தான் நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அதனால நாம் இந்த நாட்கள்ல எப்படி செயல்படணும்? இந்த நாட்கள்ல மட்டுமல்ல, தேவ பிள்ளைகள் இந்த மாதிரி காரியத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு கர்த்தருடைய கையிலிருந்து ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கணும். சும்மா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. அதுல 3 காரியங்களை கர்த்தர் நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். ஒரு கிறிஸ்தவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா இதை நாம் செய்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிற கால கட்டாயத்துக்குள்ள இருக்கிறோம். கட்டாயமாய். இது வேத புஸ்தகத்துல என்னுடைய கதையை நான் சொல்லல, இதை நான் வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு அடையாளமாய் வசனத்தை கொண்டே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா
நீங்க இருக்கிற காரியங்கள், உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படணும்னா, உங்க வேலையில ஆசீர்வாதம் எனக்கு வேணுங்க, நாங்க வாங்குற காசு தங்கவே மாட்டேங்குது, எங்க வீட்டுல அந்த காசு தங்கணும், மெடிக்கலுக்கு போயிருது, மாத்திரைக்கு போயிருது, இல்ல கடன் கட்டுறதுக்கு வட்டிக்கு போயிருது, இல்ல எங்க போகுதுன்னே தெரியல. ஒரு சில பேர் சொல்றாங்க 3 பேர் சம்பாதிக்கிறோம், ஆனா எங்க போகுதுன்னே தெரியல, 4 பேர் சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு எதுவுமே இல்லைங்க, கடனே இல்ல, ஆனா எப்படி செலவாகுதுன்னே தெரியல பிரதர். தேவையில்லாத காரியத்துக்கு போயிருது. மாத முடிவுல நாங்க பிச்சை எடுக்காத குறையா உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, இந்த 3 காரியத்தை உங்களுக்காக நான் விளக்கி சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். சுருக்கமா சீக்கிரமா நம்ம பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். சரி, எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனம், பக்கம் 912. தெளிவா வாசிங்க. 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. என் மகனே, என் மகளே, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உனக்கு தர யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அது தீமைக்கல்ல சமாதானத்துக்கு எதுவா இருக்கும். நீங்க எதிர்பார்க்கிற முடிவு. நிறைய பேர்த்துக்கு இந்த வார்த்தை கேட்ட ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. நான் எதிர்பார்க்கிற முடிவை என் ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிறாரா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நிறைய பேருக்கு இந்த எதிர்பார்ப்புகளோட உட்கார்ந்து இருப்பாங்க. ஒரு சில மனுஷங்க கிட்ட நம்ம எதிர்பார்ப்போட போகும்போது, ஒரு லோனுக்காக போறோம், எல்லாரும் கஷ்டப்படுறாங்க, நமக்கு டக்குன்னு சாங்ஷன் ஆயிடுச்சு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆஹா, என்னடா வந்து உட்கார்ந்தேன், டக்குன்னு சாங்ஷன் ஆயிடுச்சு, எல்லா வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, அலைச்சலே இல்லாம எல்லாம் அலைய விடுவாங்களே. அந்த மாதிரி தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ எதிர்பார்க்கிற முடிவை நான் உனக்கு தருவேன். ஏன்னா இந்த மாசம் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ எதிர்பார்க்கிற முடிவை நான் தருவேன். ஆனா அது தீமைக்கு இல்ல, நன்மைக்கு எதுவா. அது அப்ப என்ன அர்த்தம்னா, நான் தேவ சமூகத்துல காருக்காக செபித்த போது, ஆண்டவரே இதோ எல்லாத்தையும் நான் கேரி பண்ணிட்டு போகணும், கார் நின்று போச்சு, நடு வழியில கார் 2021 மார்ச் மாதம் நடு ரோட்ல கார் நின்று போச்சு. அந்த காரை எஃப்சி பண்றதுக்கும் வழி இல்லை, ரொம்ப மோசமா போச்சு, ஓட்ட உடசல்ல இருக்குது, பழைய இரும்புக்கு தான் போகும் அப்படின்ட்டாங்க. நான் என்ன செய்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி நான் செபித்தேன். அப்போ எனக்கு ஒரு கார் விருப்பமா இருந்தது, டாடா டியாகோ. உங்ககிட்ட நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், டியாகோ ஒயிட் அப்படின்னு. இத சொல்லியே பல நாட்கள் நான் ஜெபித்திருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. இரவும் பகலும் ஜெபிப்பேன், ஆண்டவரே எனக்கு இந்த காரை வாங்கி கொடுங்கப்பா, தூர பிரயாணங்களுக்கு எனக்கு உபயோகமா இருக்குமே, உமக்கு தெரியாதது எதுவும் இல்லை, தூர பிரயாணங்கள் நாங்க செய்யறோமே, அது மட்டும் இல்ல எல்லா பொருட்களையும் நாங்க எடுத்துக்கொண்டு போறோமே, எனக்கு இந்த காரியம் தேவைப்படுது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபித்த போது ஒரு அணு கூட அசையல. ஆனா அதுக்கப்புறமா தேவ சித்தத்தை நான் உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்துல நான் ஜெபித்த போது கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு அப்படியே சீக்கிரமா காரியங்களை வாய்க்க செய்தார். இன்னைக்கு 5 வருடங்களை கர்த்தர் நிரப்பி ஆசீர்வாதமாய் அந்த காரை நம்முடைய ஊழியத்துல கொடுத்திருக்கிறார். 5 வருஷம் ஆச்சு. இந்த அக்டோபர் 5 வருஷம் அப்படி பர்த்டே. 5 வருஷத்துல இதுவரையிலும் 92,000 கிலோமீட்டர், 92,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. இது முழுக்க முழுக்க ஊழியத்துக்காகவே பிரதானமாய் செலவிட்ட கிலோமீட்டர்ஸ். 92,000 கிலோமீட்டர் சுத்தி இருக்கிறோம். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் இன்னைக்கு நினைச்சு பார்ப்பேன், நான் கேட்ட காரை ஆண்டவர் கொடுக்கல, ஆனா இந்த காரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஏன்னு தெரியல. ஏன் இதை ஆண்டவர் செய்யறாருன்னா, மகனே உனக்கு எது நன்மையோ அதை நான் உனக்கு தருகிறேன். இன்னைக்கு நான் யோசிப்பேன், அந்த கார்ல ஏதோ எனக்கு தேவையில்லாத இருக்கு, அதனாலதான் ஆண்டவர் அதை கொடுக்காம இதை கொடுக்கிறார். இதை கொடுத்து என்னை நன்மையினாலே போஷிக்கிறார். நீங்க ஒரு சில காரியங்கள் கேட்கும் போது அந்த காரியம் தாமதமாகும்.
நீங்க சரியா தேவ சமூகத்துல அதையே பிடிவாதம் முடிக்காம, ஆண்டவரே நான் எதிர்பார்க்கிற முடிவை தருவீங்க, ஆனா அது நன்மைக்கு எதுவா தான் இருக்கும், தீமைக்கு எதுவா இருக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனா என் விருப்பம் வேண்டாம், உங்க விருப்பம் நிறைவேறட்டும்னு சொல்லி ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் காரியங்களை வாங்கி செய்வார். பிடிவாதம் முடிச்சுக்கிட்டே இருக்க கூடாது. எனக்கு அதுதான் வேணும், வேண்டாம். எது நல்லதுங்கிறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் ஒப்பு கொடுத்தேன், ஆண்டவரே என்னால முடியல, கை காலெல்லாம் வலிக்குது, 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் சுத்திட்டு வர முடியலன்னால ரொம்ப சோர்வாகுது. காலையில ஒரு ஊழியம், சாயந்தரம் ஒரு ஊழியம் இருக்கும். காலையில ஊழியத்திலேயே சோர்வாயிட்டோம்னா சாயந்தரம் ஊழியத்துல நிக்கவே முடியாது, மயங்கிதான் உழுகணும். அவ்வளவு டயர்டா ரொம்ப மோசமான நிலைமையா இருக்கும் போது ஜெபிச்சேன், ஆண்டவரே என் விருப்பம் வேண்டாம், உன் முடிவு விருப்பம். ஏன்னா வசனம் சொல்லுது, எதிர்பார்க்கிற முடிவை நான் தருவேன், ஆனா அது நன்மைக்கு தான் தருவேனே தவிர தீமைக்கு தர மாட்டேன். அப்ப எனக்கு அதை கொடுத்தா ஏதோ ஒரு தீமை இருக்குன்னு அந்த காரை ஆண்டவர் கொடுக்கலன்னு சொல்லி இப்பவும் நான் விசுவாசிக்கிறேன். அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வாதம் பெறணும்னா உங்க விருப்பத்தை நீங்க முன்னாடி வைக்க கூடாது. முதல் காரியம், நீங்க தேவனை தேடும் போது உங்க விருப்பத்தை நீங்க முன்னாடி வைக்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தெரிய மாட்டேங்குது. உங்க விருப்பத்தை, என்னுடைய விருப்பத்தை நான் முன்னாடி வச்சேன்னா அது நடக்காது. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய நினைவு என்னுடைய நினைவு அல்ல, உன் வழி என் வழி அல்ல. ஹல்லேலூயா. அவருடைய வழி தனி வழி, அவருடைய நினைவு தனி நினைவு. ஆனா அது பெருசா நன்மைக்கு தான் இருக்கும். இன்னைக்கு நமக்கு தெரியாது. நான் இன்னைக்கு 91 கிலோமீட்டர் ஓட்டிட்டு சொல்றேன், ஒருவேளை அந்த கார்ல ஏதாவது கொடுத்திருந்தா எனக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் இப்பவும் நான் விசுவாசிக்கிறேன். ஆனா இதை என் தேவன் ஓடுபடி செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கும் போன வாரம் தான் நான் சர்வீஸ் பண்ணிட்டு வந்தேன். இன்னும் 1 லாக் கிலோமீட்டருக்கு 8,000 கிலோமீட்டர் தான் இருக்கு, 1 லட்சம் ஓடியும். கர்த்தர் நன்மையானதை எதுவோ அதை மட்டும்தான் எனக்கு தருவார். நீங்க விசுவாசிக்கணும் பாப்பா, நீங்க நம்பணும் ஆண்டவரை. உங்க நம்பிக்கை அதனாலதான் வீண் போகாது. நன்மையானது எது அது நமக்கு தெரியவே தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் எது நன்மை எது தீமை அப்படின்னு. அப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தேவ சமூகத்துல உங்க விருப்பத்தை வைக்காதீங்க. தயவு செய்து சிறுசோ பெருசோ எந்த காரியமா இருந்தாலும் சரி, உங்க விருப்பத்தை, உங்க சுயத்தை, உங்க இச்சையை நீங்க முன்னாடி வச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கான நன்மைகளை நிறைவேற்ற முடியாது. அவர் பாப்பாரு, மகனே அதுல உனக்கு தீங்கு இருக்குடா, அந்த பொருள் வாங்கினா உனக்கு ஒத்து வராதுடா, பின்னாடி பிரச்சனை வரும்டா, உங்க சொந்தக்காரங்க போராடுவாங்க, இல்லைன்னா அந்த காரியத்தினால உனக்கு ஒரு பிரச்சனை வருது. நம்ம எவ்வளவோ தூரம் கேட்டு கேட்டு தாமதம் ஆகுதுன்னா, கர்த்தர் ஒரு நாள் 1000 வருஷமாய் பார்க்கிறவர். அவருக்கு தெரியும் நாளைக்கு என்ன பிரச்சனை அந்த காரியத்தினால வரப்போகுதுன்னு. நமக்கு தெரியாது, ஆனா அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் தாமதிக்கிறாரு, அதனாலதான் அவர் தடை செய்யறாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, ஏன் விருப்பம் வேண்டாம், உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையில நிறைவேறட்டாண்டவர. இந்த ஜெபத்தை எந்த மனிதன் செய்கிறானோ அந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், நன்மையானதை சுதந்திரித்துக் கொள்ளுகிறான், சமாதானத்தை மேய்ந்து கொள்ளுகிறான். அவன் வாழ்க்கையில தாங்க ஆசீர்வாதம். இன்னைக்கு சும்மா அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. நான் சொன்ன பாத்தீங்களா, தேவ சமூகத்திலிருந்து ஒரு நிலையான ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்களோ, முதல் காரியமா நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய ஆசையை தூக்கி போட்டுருங்க. உங்களுக்குன்னு அந்த ஆசையை வச்சுக்காதீங்க. ஏன்னா ஒரு தகப்பனுக்கு தெரியும் பிள்ளைக்கு எதை கொடுத்தா நல்லதுன்னு சொல்லி. இந்த பூமியில இருக்கிற தகப்பனுக்கு தெரியுதா தெரியல, எனக்கு தெரியாது. ஆனா உண்டாக்கின தகப்பனுக்கு தெரியும் எந்த சமயத்துல என் பிள்ளைக்கு நான் கொடுக்கணும், எந்த காரியத்தை என் பிள்ளை கையில நான் கொடுக்கணும், என் பிள்ளை அதனால அழக்கூடாது, என் பிள்ளை துக்கப்படக்கூடாது, என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி 24 மணி நேரமும் யோசிக்கிற இந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாதது வேற யாருக்கும் தெரியாது. அதனால தயவு செய்து நான் சொல்லுகிறேன், நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா முதல் காரியம் உங்களுக்குன்னு இருக்கிற விருப்பத்தை தயவு செஞ்சு தூக்கி வீசிட்டு, ஆண்டவரை என் விருப்பம் அல்ல, என் வாழ்க்கையில உங்க விருப்பம் நிறைவேறட்டும் ஆண்டவர் என்று சொல்லி பாருங்க, நினைச்சு பாருங்க, இன்னைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னா இப்படிதாங்க நீங்க நடக்கணும். ஏன்னா பாருங்க, மோசமான ஒரு காலம், பஞ்சம் நிறைந்த ஒரு காலம். இந்த போர் அப்படியே நீடிச்சது அப்படின்னா வேலை கிடைக்காது, இருக்கிற வேலை பறி போயிடும், வேலையில இருந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்க. முக்கியமான நல்ல டேலண்டான ஆளுகளை மட்டும்தான் உள்ள வைப்பாங்க. ஏன்னா கம்பெனிக்கு தேவை என்ன தெரியுமா, அவங்க கம்பெனி ரன் ஆகணும். இத்தனை பேருக்கும் கொடுக்கற சம்பளத்தை அவங்க ஒருத்தர் கொடுத்துட்டு போயிருவாங்க. ஒரு 8 பேர்த்த தூக்குனாங்கன்னா ஆளுக்கு 10,000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, 8 பேர் 80,000 ரூபாய்.
அவங்க இந்த 8 பேரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஒரு ஆளை வச்சு 40,000 கொடுக்குறேன், நீ உட்காரையான உட்காந்துக்குவாங்க. ஏன்னா பஞ்சங்காலம். 40,000 அவங்களுக்கு 40,000 சேவ். ஆனா இந்த நாலேஜான பர்சனால அவங்க கம்பெனி ரன் ஆகும் நல்லா. அப்போ நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்காது. நீங்க என்ன செய்ய போறீங்க? தேவ சமுத்திரம் இன்னும் எனக்கு இதுதான் வேணும், இப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னா கர்த்தர் உங்களை இனி ஆசீர்வதிக்க முடியாது. வளைஞ்சு கொடுக்கணும். என் ஆண்டவற்றை வளைந்து கொடுக்காம நீங்களும் நானும் இருந்தோமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் வேணும் ஆண்டவரே. தப்பு. கீழ்ப்படிச்சாதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம வீட்லயே பாருங்க, பிள்ளைங்க அப்பா அம்மா பேச்ச கேட்கலன்னா என்ன பண்றாங்க? சோறு கிட ஒண்ணு கிட போ சொல்றீங்களா இல்லையா? நிறைய பேர் இப்படி நிறைய பேருக்கு சோறு போட்டுதான் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அப்பவெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வசனத்தை ஒப்பிக்காம சரியா நீ நடந்துக்காம கெட்ட வார்த்தை பேசிட்டியா உனக்கு சோறே கிடையாது. எத்தனை நாள் வெளியே போய் சாப்பிடுவான்? எத்தனை நாள் பேக்கெட் இருந்து போச்சும் இங்க வந்தா நாங்கணும். கடினமா இருந்த பெற்றோர்கள் இன்னைக்கு இல்ல. அதனாலதான் பிள்ளைகள் கெட்டொழிந்து போறாங்க. என்ன சொன்னாலும் என்ன பண்ணாலும் தட்டி கொடுத்துட்டு செல்லம் கொடுத்துக்கிட்டு அப்பாட்ட சொல்லி சொல்லாம என்னைக்கு இந்த தாய் மறைக்கிறார்களோ அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் தர விரும்புகிறார். ஆனா நீங்க உண்மையா நடந்துக்கணும். ஏவாள், பிசாசு ஏவாள் கிட்ட பேசினத உடனே போய் ஆதாம்கிட்ட சொல்லியிருந்தா ஆதாம் கிரகிச்சு கொஞ்சம் தப்பிச்சிருப்பாரு. என்கிட்ட ஒரு சர்பம் வந்துச்சு, அந்த சர்பம் வந்து இந்த மாதிரி பேசிச்சு ஆதாமே அப்படின்னு சொல்லியிருந்தா ஆதாம் கிரகிச்சு இல்ல ஆண்டவர் சொல்லியிருக்காரு யோசனை பண்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குது. என்னைக்கு பெண்கள் இதோ உங்க பிள்ளைகள் செய்கிற காரியத்தை, என்னைக்கு பெண்கள் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை உங்க சொந்த கணவர்கிட்ட, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற சொந்த கணவர்கிட்ட இதோ மறைக்கிறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனை 7.5 சனி ஆரம்பிக்குது. என்னங்க 7.5 சனி இல்லைன்னு சொல்றீங்க? உண்மைதான். பிரச்சனையே அங்கதான். நல்லா கவனிச்சு பாருங்க. ஐயோ என் பையனை வீட்டுக்கார் திட்டிடுவாரு, என் பிள்ளைய என் வீட்டுக்கார் கை வச்சிருவாரு, அடிச்சிருவாரு, கோவப்பட்டுருவாரு. தகப்பன் தானே கோவப்படுறாரு. இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய தகப்பன் உங்க பிள்ளை அடிக்கலைன்னா போலீஸ் அடிக்கும். வெளியில போய் போலீஸ் உங்க பிள்ளை அடிவாங்க நல்லா இருக்குமா? சட்டை பிடிச்சு எடுத்துட்டு போவாங்க. அங்க பேச்சே கிடையாது. இங்கேயாவது அப்பா என்ன பண்ணுவாரு, என்னடா பண்ண அம்மா கோவப்படுற அளவுக்கு கேட்பாரு. வெளியில போலீஸ்காரங்களை பார்த்திருக்கீங்களா? பேச்சே கிடையாது. அடிச்சுட்டு தான் பேச்சே. அடி தோலை உரிச்சுட்டு தான் சொல்லுங்களேன் பேசுவாங்க. வீட்டுக்கு அடங்காத பிள்ளையை நாம் மாற்றுவது யாரு? பெண்கள். அப்புறம் எப்படிங்க நீங்க எதிர்பார்க்கறீங்க தேவன் என் பிள்ளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி? தகப்பன் கிட்டயே நீங்க மறைக்கிறவங்க எப்படிங்க? இன்னைக்கு சமுதாயத்துக்குள்ள ஏன் பையன் கெட்டு போறான், பிள்ளை கெட்டு போறான்னா இதுதான் காரணம். ஹல்லேலூயா. என் பிள்ளை ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. உங்க வீட்டுல பெரம்பு கையாடணும். நீங்க தட்டி கொடுத்து செல்லம் கொடுத்து வளர்த்துனீங்கன்னா வெளியில கையாடுவாங்க. 17-18 வயசு ஆகும்போது கேட்கலையா போலீஸ் லத்தி கையாடும். அங்க வந்து நீங்க ஐயோ என் பையனை விட்டுருங்க பேசவே முடியாது. அடி தட்டி எடுத்துருவாங்க. வெளியில இருக்கிறவன் யாரோ அடிப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையா? வீட்டுக்குள்ளேயே நீங்க உங்க பிள்ளைகளை சரியா வளர்த்தரணும். செல்லம் கொடுக்க வேண்டியதுக்கு கொடுங்க, அனாவசியமா கொடுக்காதீங்க, கெடுக்காதீங்க. அப்ப அதான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஆசைய வைக்காத. ஆண்டவர் இங்க வசனத்திலே சொல்றாரு, பெரம்ப நீ கையாடணும், நீ சரியா நடத்தணும் பிள்ளைகளை. இதுதான் ஆசீர்வாதம். இதுதான் தேவன் நம்ம கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். சபைக்கு உங்க பிள்ளைகளை கொண்டு வரணும். எந்த இடத்துல உங்களுக்கு உங்க பயிற்சி கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல பிள்ளைகளை விடக்கூடாது. நல்லா கவனிச்சு பாருங்க. பலவீன நாட்கள்லயும் ஆபீஸ் போறவங்க இருக்கிறாங்க, பாத்துருக்கீங்களா? பலவீனம் வந்தாலும் காலேஜுக்கு போவாங்க, ஸ்கூலுக்கு போவாங்க. ஏன்னு சொல்லுங்க பாப்போம். போனாதான் சம்பளம், வேலைக்கு வேற வழியே இல்லை. பலவீனமா திரும்பினாலும் போயினாதான் சம்பளம். 2வது காலேஜுக்கு போய் தான் ஆகணும், படிக்கணும், இல்லைன்னா முடிஞ்சோம். ஆனா இங்க ஆலயத்துக்கு வரும்போது பிள்ளைகளுக்குள்ள அது இருந்தாலும் பெற்றோர்கள் என்ன செய்யணும்? எழும்பு, ஆபீஸ் போன இல்ல, ஸ்கூலுக்கு போன இல்ல, குறிப்பா பெண்கள். ஏன் இதை நான் சொல்றேன்னா கர்த்தர் உங்களை தான் கணக்கு கேட்பார்.
சர்வசாதாரணமா இங்க நான் பேசல, தேவசத்துல செபித்து பேசுகிறேன். ஏன் தெரியுமா? என்ன காரணம் தெரியுமா? அப்பான்னு சொல்லி காமிச்சு கொடுக்கறது அடிக்கடி யாரு என்ன கேட்பாங்களா? யாரு சொல்லுவீங்க? அம்மா தான் இல்லையா? இவர் தாண்டா உங்க அப்பா. சொல்லு, யஷ்வந்துக்கு யார் காமிச்சு கொடுத்தா? நீங்க தானே. நிம்சிக்கு யாரு காமிச்சு கொடுத்தது? நீங்க தானே. அப்போ உங்களை தான் நான் கேட்பேன். சுரேஷ் பிரதரை கேட்க மாட்டாரு ஆண்டவரு, ஸ்டீஃபன் பிரதரை கேட்க மாட்டாரு ஆண்டவரு, ஜெயக்குமார் பிரதரை கேட்க மாட்டாரு. இன்னைக்கு தாயா இருக்கிற உங்களை தான். அந்த அப்பாவை காமிச்சு கொடுத்தீங்க, ஏன் இந்த அப்பாவை நீ காமிச்சு கொடுக்கல? அப்பா வராரா, நிம்சி பிரின்சி அப்பா வராங்க, எதிர்ச்சுக்கோ. அந்த அப்பாவை காமிச்சு கொடுத்த நீ, ஆண்டவர் கேட்பாரு, இந்த அப்பாவை நீ ஏன் காமிச்சு கொடுக்கலன்னு சொல்லி ஒரு நாள் என் இயேசு உங்களை கணக்கு கேட்காதபடிக்கு மனம் திரும்புங்கள். பிள்ளைங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க பிரதர். கேட்க வைங்க, உங்க பிள்ளைங்க தானே, ஊரா விட்டு பிள்ளை இல்லையே. அல்லேலூயா. நீங்க 10 மாசம் சுமந்த பிள்ளைகள், அவங்களுக்காக நீங்க செபிக்கணும், ஆலயத்துக்கு வரணும். ஆண்டவரை 2 மணி நேரம் உங்க பிள்ளைங்க ஆலயத்துல உட்கார முடியல, ஆனா 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆபீஸ்ல நடக்க முடியுது, உட்கார முடியுது, மார்க்கெட்டிங் போக முடியுது அப்படின்னா எப்படி தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? யோசனை பண்ணி பாருங்க. ஐயோ, என்னுடைய எதிர்காலம் என் பிள்ளைகளா இருக்கிறார்களே, எப்படி இயேசு ஆசீர்வதிக்க முடியும்? உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்க செஞ்சுதாங்க ஆகணும். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல மட்டும் நோ காம்ப்ரமைஸ். எங்க செக் பாயிண்ட் வைப்பாரு தெரியுமா ஆண்டவர்? ஆசீர்வாதத்துல வைப்பாரு. அது வரைக்கும் மௌனமா இருப்பாரு. நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, நீ எங்க வேணா போய்க்கோ, கடைசியில நீ என்கிட்ட தான் வரணும். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும். அதனாலதான் ஆண்டவர் ஃப்ரீயா விட்டுருவாரு. ஏதாவது பயம் வந்தா நீ என்கிட்ட தான் வரணும், பலவீனம் வந்தா நீ என்கிட்ட தான் வரணும், வறுமை வருதா நீ என்கிட்ட தான் வரணும். அண்ணாளுக்கு ஒரு அடிக்கடி அதுதான். அண்ணாள் மட்டும் பாருங்க, தனக்கு ஒரு பிரச்சனை வந்தோன்னு கர்த்தர் தான் தடை பண்ணிருக்காருன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்ட் அந்த கர்ப்பத்தின் கனிக்கு டாக்டர்கிட்ட போகல, நேரா ஆலயத்துக்கு போய் ஆண்டோட ஜெபம் பண்றான். அண்ணாள் தேவனை தேடுகிற அனுபவம் இருந்தது. நமக்கு இருக்கிறதா? யோசனை பண்ணி பாருங்க. யாக்கோபுக்கு ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை. என்னன்னா, தன்னுடைய சொந்த சகோதரன் ஏசாவால பயங்கரமான பிரச்சனை. ஊருக்கு திரும்பி போக முடியல, இங்க மாமனார் கூட இருக்க முடியல. அதாவது ஊருக்கும் போக முடியல, மாமனார் வீட்டுல இருக்க முடியல, நடு தெருல இருக்கிறாரு யாக்கோபு, நடு காட்டுக்குள்ள இருக்கிறாரு. இவரு மட்டுமா இருக்கிறாரு, 2 மனைவி கூட வேலைக்காரங்க, ஆடு மாடு பண்ணைய எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு. நடு தெருவுல, நடு காட்டுக்குள்ள அனாதைய போல இருக்கும் போது அவர் யார தேடுறாருங்க? ஆண்டவர் தேடுறாரு. இரவு முழுவதும் ஜெபிக்கிறார் யாக்கோபு. கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதித்தார் இல்லையே, உம்மை விடப்போவதல்ல. கதறி அழுகிறார் யாக்கோபு ஆண்டவர்ட்ட. ஏன் இந்த ஆசீர்வாதத்துக்காக இரவு முழுவதும் ஜெபிச்சாருன்னா, நான் நடுவுத்துறையில நிக்கிற ஆண்டவரே, என் சகோதரன் ஏசா என்னை கொல்றதுக்கு 400 பேரோடு பட்டயத்தோடு வருகிறான்னு நான் கேள்விப்பட்டேன். நான் எப்படி ஊருக்கு போவேன்? இப்படியும் போக முடியாது, என் மாமனார் வீட்டுக்கு இப்படியும் போக முடியாது, என் மனைவியை வைத்துக் கொண்டு, என் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு, என்னை நம்பி வந்த ஜனங்களை வச்சு என்ன செய்வான் ஆண்டவர் என்று சொல்லி தேவனை தேடுகிற அனுபவம் யாக்கோபுக்கு இருந்தது. கர்த்தர் சொன்னாரு, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். எந்த மனுஷனை கண்டு பயந்து நடுங்கினாரோ அதே மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் யாக்கோபின் ஜெபத்தினாலே மாற்றினார். அல்லேலூயா. ஏசாவும் யாக்கோபு கட்டி பிடிச்சுக்கிறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. ஊருக்கு போயிட்டா யாக்கோபு. எப்போ? தேவனை தேடும் போது. இன்னைக்கு நீங்க தேவனை தேடுனாதான் உங்களுடைய தடைகள் உடைக்கப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு தடை இருக்குதுன்னா நீங்க ஆண்டவரை தேடியே ஆகணும், வேற வழி இல்லை. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில தாமதம் ஏற்படுதுன்னா நீங்க ஆண்டவரை தேடிதான் ஆக வேண்டும், வேற வழி இல்ல. தேடாமே விட்டுட்டீங்கன்னா பிரச்சனை வரும்போது தாங்க மாட்டீங்க. இன்னைக்கு நிறைய பேர் தற்கொலைக்கு கொண்டு போயிடுறான் பிசாசு. ஆமென். நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் உபவாச ஜெபத்துக்கு. அந்த வீட்டுல சகோதரி சொன்னாங்க, பிரதர், என்னைக்குமே பலவீனம் இப்படி எனக்கு வந்ததே கிடையாது, என்னால தாங்கவே முடியல, அந்த பலவீனம் என்னை சுத்தி விடுது, எனக்கு நிம்மதியே இல்லை பிரதர். உங்ககிட்ட ஜெபிக்கலான்னு நினைப்பேன், ஆனா யாரோ என்னை கட்டி வச்ச மாதிரி இருக்குது, என்னால நகரவே முடியல. நான் என்னைக்குமே யோசனை பண்ணதில்லை பிரதர், இந்த வீட்டுக்குள்ள சாகக்கூடாது, இந்த வீடு ஆர்டர் கொடுத்தது, ட்ரெயின்ல போய் விழுந்துடலாம்.
இது சர்வசாதாரணமா சின்ன பலவீனத்துக்கு பிசாசு எப்படி யோசிக்க வைக்கிறான் பாத்தீங்களா? அவங்க சொல்றாங்க வீட்டுக்குள்ள சாகக்கூடாதான், பிளான் பண்றாங்களாம். வீட்டுக்குள்ள சாகக்கூடாது, ட்ரெயின்ல போய் விழுந்துடலாம், செத்து போயிடலாம், இனி எதுக்கு நமக்கு? அப்படி என்னங்க பலவீனம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த பலவீனம் என்னன்னே தெரியல, அந்த மென்டல் ஒரினஸ். ஏன்? கையில காசு இல்ல. இப்ப தெரியாதுங்க, நிலைமைகள் மோசமாகும் போது கையில காசு வச்சுக்கிட்டே இருக்கிறவங்க காசு இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்களால தாங்க முடியாது, ஒடிச்சு போயிருவாங்க. அப்ப உங்க நம்பிக்கை காசு மேலதான் இருக்கா? அல்லேலூயா. காசே இல்லாம இருந்தாலும் என் ஆண்டவர் நடத்துவாருங்கிறத நம்பிக்கை. இப்போ உங்க நம்பிக்கை ஆண்டவரோடு கூட இல்லைன்னா ஒரு நாள் காசு இல்லாத சமயத்துல நீங்க நிக்க முடியாது. உங்க பாக்கெட்ல காசு இல்லைன்னா நிக்க முடியாது. கூகுள் பேல காசு இல்லைன்னா அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லையா? அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவா, என் பர்ஸ்ல அடிக்கடி காலியாகும் காசு. எப்பா பர்சுக்கு என்னப்பா பர்சுல ஒண்ணுமே இல்ல அப்படின்னு பாப்பேன். ஏப்பா அப்பதான்ப்பா ஆண்டவர் கொடுப்பாரு. அல்லேலூயா. ஆண்டவர் என்னைக்குமே குறைவான மனுஷன்ட்ட தான் வருவாரே தவிர நிறைவான மனுஷன்ட்ட வரமாட்டார். உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு எம்எல்ஏ எம்பி இருக்கிறாங்கன்னா எதுக்கு ஆண்டவர் வரமாட்டார்? உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்க முதலாளி இருக்கிறாங்கன்னா ஆண்டவர் வரமாட்டார். யாருமே இல்ல ஆண்டவரே, என்கிட்ட ஒண்ணுமே இல்ல ஆண்டவரேன்னா ஆண்டவர் ஓடி வந்துருவார். அவர் ஓடி வந்தாருன்னா என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை என் தேவன் சந்தித்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. உங்களை ஒன்றிலும் யாருகிட்டையும் கையேந்த விட மாட்டாரு, யாருகிட்டையும் கேட்க விட மாட்டாரு. நித்தமும் அவர் நடத்துவார். அவருடைய ஸ்டைலே அதுதான். கோடி வந்து 1 கோடி கொடுக்க மாட்டாரு, 10 கோடி கொடுக்க மாட்டாரு, 100 கோடி கொடுக்க மாட்டாரு. ஆனா தேவைகள் அத்தனையும் அந்தந்த டைமுக்கு சரியாய் நடக்கும். என் ஆண்டவர் ஒருபோது கைவிட மாட்டார். வேலை வேணுமா, இதை தேடிட்டு இருக்கிறியா, தக்க சமயத்துல நல்ல வேலையை நான் உனக்கு கொடுத்து உயர்ந்த ஸ்தானத்தை கொண்டு போவேன். என் ஆண்டவருக்கு தெரியும் எந்த இடத்துல வேலை கொடுக்கணும், எப்படிப்பட்ட வேலையை கொடுக்கணும். என் பிள்ளை பலவீனமா இருக்கிறா, நான் எந்த வேலையை கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். நீங்களும் நானும் ஓடி 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 வாங்குகிற வேலை ஆசீர்வாதமா இருக்காது, ஆனா தேவன் கொடுக்கிற வேலை ஆசீர்வாதமா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நீங்க யாரு, அதாவது நமக்கு ஒரு ட்ரிக் ஒண்ணு தெரிய மாட்டேங்குது. இன்னும் நம்ம ஸ்மார்ட் ஒர்க்கரா மாற மாட்டேங்கிறோம், ஹார்ட் ஒர்க்கராவே இருக்கிறோம். டைரக்டா ஆண்டவரை பிடிச்சி நம்ம ஆண்டவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்காம நம்ம அப்படியே அதை விட்டுட்டு எங்கெங்கயோ ஓடுறோம். இதுல ஆசீர்வாதம் பெற முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க தேவன் தேடுகிற ஒரு காரியம். 12 வருஷம் பாடுள்ள ஒரு ஸ்திரீ, நம்ம அந்த கதையை வாசிச்சிருக்கிறோம்ல. யவீரு வீட்டுக்கு போகும்போது ஓடி வந்து ஆண்டவரை தொடரா. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் என்னென்ன செஞ்சிருக்கிறா காரியம் சொல்லுங்க பாப்போம். இருமா, நிறைய மருத்துவர்களை பார்த்துட்டான். அவளுக்கு பெரிய வியாதி, 12 வருஷம் அவளுக்கு பெண்களுக்கு உண்டான பலவீனம். அதனால அவளுடைய உடம்பெல்லாம் வெளிஞ்சு போச்சு, பலவீனம் அடைஞ்சிருச்சு. என்ன செய்யறதுன்னே தெரியல. தாங்கிட்ட இருக்கிற சொத்துக்கள், தாங்கிட்ட இருக்கிற எல்லா காசு பணத்தை எல்லாத்தையும் கொடுத்து எல்லா மருத்துவரையும் போய் பார்க்கிறா, ஒண்ணுமே சரியாகல. கடைசியில ஏசப்பா பத்தி கேள்விப்படுறா. இங்க ஒருத்தர் இருக்கிறாரு, அதிசயம் செய்வார், அற்புதம் செய்வார். இவன் என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ஒண்ணும் நடக்கலன்னு தெரிஞ்சு அந்த கூட்டத்துக்குள்ள, ஆண்கள் இருக்கிற கூட்டத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள வந்து ஏசப்பாவுடைய அந்த ஷாலை தொடரா. உடனடியாகவே ஒரு பெரிய விடுதலை, உடனடியாகவே அந்த ஸ்பாட்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, இலவசமாய் தேவன் விடுதலை தர ஆயத்தமாக இருக்கிறாரே. ஆனா இன்னைக்கு மருந்து மாத்திரையில நம்பி கொண்டு இருக்கிறோம். எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 1000 ரூபாய்க்கு உங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒண்ணு கொடுக்குறாங்க, நீங்க 1000 ரூபாய் கட்டினா போதுன்னு அங்க உட்கார்ந்துக்கிறீங்க. தவறு. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ், பயங்கரமா யோசனை பண்ணி ஒர்க் பண்ணி அவங்களுக்கு மைண்ட் எல்லாம் சரியில்லை. என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னா பப்புக்கு போயிடுறாங்க, அங்க இல்ல வேற ஏதோ ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் நடக்குதா அங்க போயிடுறாங்க, இல்ல டாக்டர் கவுன்சிலிங் போறாங்க. மனநிலை மருத்துவர்களை அதிகமாக பார்க்கிறவர்கள் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்றவங்க தெரியுமா? ஏன் இந்த காரியம் அப்படின்னா நாம் தேவ சமூகத்துல செலவிடாததான் காரணம். இன்னைக்கு நம்மள ஆண்டவர் அழகா நடத்துவார், இலவசமா கொடுப்பாரு. நீங்க போய் எங்கெங்கயோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவை தேடி வந்தா இலவசமாய் 12 வருஷம் பாடுகள் ஒரு நொடியில மறைந்தது.
இதுதான் தேவனை தேடும் போது நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்குங்க, முதல் காரியம், இந்த நாட்கள்ல நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க முதல்ல தேவனை தேடுங்க. அங்க இங்க எல்லா பக்கத்தையும் பார்க்காதீங்க, ஆண்டவரை தேடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருபோதும் உங்களை கலங்க விட மாட்டார். பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அதே போல இரண்டாவது காரியம், முதல்ல ஆண்டவரை தேடணும் நாம் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு. இரண்டாவது ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கொடுக்கணும். ஹல்லேலூயா. கொடுக்கணும். கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க பாப்போம். முதல்ல இங்க ஒரு வாயரை கட்டிட்டு வரணும். கூடவே வந்துட்டு நம்மள ரொம்ப பேச விடுமா, மத்தவங்களை யோசிக்க விடுமா, அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு தான் தெரியுதுல்ல. அது தப்பு. நான்சி சொன்னது கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன மைண்ட்ல வருது? முதல்ல நேரத்தை செலவிடணும். கொடுக்கணும் அப்படின்னா நம்ம ஜனங்களுக்கு தோன்றது என்னன்னா, காணிக்கை பத்தி தான் பேசுறாரு இருக்கு. ஆனா காணிக்கையை காட்டிலும் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம லட்சங்களையும் கோடிகளையும் கொடுத்து இயேசுவை ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க டிஎல்சி சர்ச்சில், சிஎஸ்ஐ சர்ச்சில் போய் பாருங்க, நான் இந்த தூணை கட்டி கொடுத்தேன், அங்க தூண்ல பேர் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா சர்ச்சுக்கு வந்தாங்களான்னு கேளுங்க, வந்திருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு சர்ச்சுக்கு சம்பந்தமே இல்ல, வருஷத்துக்கு கூட தான் வருவாங்க. ஆனா தூண் கட்டி கொடுத்தாங்கன்னா அந்த தூண்ல பேர் இருக்கும். ஒரு சேர் ஒண்ணு, ஒரு சிமெண்ட் சேர் ஒண்ணு இருக்கும், இல்லைன்னா கிரானைட்லயே கட்டி கொடுத்துருப்பாங்க. ஆனா அவங்க பேர் அங்க இருக்கும், ஆனா ஆள் இல்ல. ஆண்டவர் பாப்பாரு, யோ கட்டி கொடுத்தது இவங்களா, எங்க இவங்க காணோம். போதகத்தை கேட்டா தெரியும், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவாங்க பாஸ்டர். ஆனா டைமுக்கு அவங்க சேர் கட்டி கொடுத்துருவாங்க, ஃபேன் வாங்கி கொடுத்துருவாங்க ஆலயத்துக்கு. இதெல்லாம் கொடுத்தா ஆண்டவர் பரலோகத்துக்கு போயிட முடியுமா? பாஸ்டர் வேணா அங்கீகரிப்பாரு, ஐயா வாங்கய்யா அப்படின்னு. ஆனா ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டாரு. இன்னைக்கு பல கோடீஸ்வரர்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலையும் தூத்துக்குடி மாவட்டத்திலையும் நிறைய இடங்கள்லயும் சிஎஸ்ஐ திருச்சபைக்குள்ள, பெரிய பெரிய திருச்சபைகளுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த சபையே அவங்களை வச்சு இயங்குற மாதிரி இருக்குது. ஆனா அவர்கள் யாவரும் பரலோகத்துக்குள்ள போவாங்களான்னு எனக்கு தெரியாது. அவர்கள் செய்த செய்கைகளே அவர்களை குறிக்கும். என்னதான் நீங்க உங்க சபைக்கு எதை வாங்கி கொடுத்தாலும் சரி, நான் இடம் வாங்கி கொடுத்தங்க, சபையவே கட்டி கொடுத்தங்க அப்படின்னாலும், நீங்கள் திருச்சபையை கட்டி கொடுப்பது மாத்திரமல்ல, திருச்சபைக்காக நீங்க உழைச்சிருக்கணும். ஆண்டு சொல்ல, நீ நேரத்தையே கொடுக்கறது இல்ல, நீ ஜெபம் பண்ணாம பல லட்சங்களை கொடுத்தாலும் எனக்கு இனிமையா? அவர் ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தெய்வம். எங்கிருந்து வாங்குறோம் இந்த ஆசீர்வாதம்னா? தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தருகிற ஐஸ்வர்யத்தை விட, அதை விட வேற எதையும் கூட்ட மாட்டாராம், வேதனையும் கூட்ட மாட்டாராம். அவர் ஐஸ்வர்ய தேவனாயிருக்கிறார். அவர் தாங்க நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. ஜெபிக்கும் போது ஏன் நம்ம வியாபாரம் ஆசீர்வாதமா இருக்கிறது? வேலையில ஆசீர்வாதம் எப்படி உண்டாகுதுன்னா, தேவனை தேடும் போது. எனக்கு தெரியும், ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன். படிக்கும் போது ஒண்ணுமே எனக்கு தெரியல, கஷ்டம் நஷ்டம் எதுவுமே எனக்கு தெரியல. நல்லா காலேஜ் படிக்கிற வரையிலும் வாரமானா, நான் சொல்றது 2008, வாரம் 1000 ரூபாய், குறைந்தது 1500 ரூபாய் செலவு பண்ணுவேன். ஏன்னா 2 பேருடைய வருமானம் இருக்கும் எங்க வீட்டுல, குறைவே இருக்காது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தள்ளி தள்ளி விடுறாங்க. வாரம் ஆச்சுன்னா நான் இப்போ யோசிச்சு பார்ப்பேன், என்னன்னா ஒரு வாழ்க்கை. பல்சர் பைக் தான் வச்சிருப்பேன், அதுக்கு பெட்ரோல் போட்டே காலி ஆயிரும். உடம்புப்பேட்டையில இருந்து கோயம்புத்தூர் இந்துஸ்தான் காலேஜ், அங்கதான் தங்கியிருப்போம். தனியா வீடு எடுத்து தங்கியிருந்தோம். பசங்க ஒரு 10-15 பேர். நினைச்சா வெளியூர் போயிடுறது, ஊட்டி போயிடுறது, நினைச்சா ஹில் ஸ்டேஷன் போயிடுவோம். ஆனா உன்னா படத்துக்கு போயிடுவோம். செலவு மேல செலவு, வெளியில தான் சாப்பிடுவோம். சமைக்கிற பழக்கமெல்லாம் கிடையாது, ஹோட்டல் சாப்பாடு தான். 3 வருஷமும் ஹோட்டல் சாப்பாடு தான், காலை மதியம் இரவு. என்ன மாதிரி கூத்தடிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த பண கஷ்டம், பண காரியம் எதுவுமே எனக்கு தெரியாது. வாரம் வந்துருவேன் வீட்டுக்கு. சனிக்கிழமை வந்தேன்னா நல்லா சாப்பிட்டுட்டு, ஞாயிற்றுக்கிழமை இருந்துட்டு காலையில, திங்கக்கிழமை காலையில பைக்ல கிளம்பிடுவோம். இது ஒரு ஜாலியா இருக்கும் பைக்ல போகும்போது சூலூர் ரோட்ல. இதெல்லாம் யோசிச்சு பாக்குறேன், எப்படி இந்த மாதிரிலாம் இருந்தேன், இப்போ இப்படி இருக்கேன் அப்படின்னா. அந்த 3 வருஷம் காலேஜ் முடிச்ச பிறகு வேலைன்னு வந்துச்சு. வேலைக்கு வரும்போதுதான் என் பல்சர் வண்டிக்கு பெட்ரோல் போடுற வழி இல்லை. ஹல்லேலூயா.
அது வரைக்கும் அரை டேங்க் 3/4 டேங்க் குறையாம இருக்கும் பல்சர்ல. என் பல்சர் வண்டியை நான் வித்துட்டேன். ஏன்னா நான் எனக்கு சாப்பிடுறத விட அதிகமா போடுறேன் பெட்ரோல். என் சம்பளம் கூட அங்க போகுது. பார்த்தேன் இது ஒண்ணு வேலை கேட்காது, விடுத்துரு. அன்னைக்கு வித்ததுதான் இன்னைக்கு ஒவ்வொரு வண்டியும் பார்த்தா ஏங்கிட்டு இருப்பேன். இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்ப நான் தேடுனேன் ஆண்டவர் அப்படின்னா, எனக்கு ஒரு குறை வரும்போதுதான் ஆண்டவருடைய நிறைவு எனக்கு காணப்பட்டது. நான் சம்பாதிக்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது எத்தனை கஷ்டம், எத்தனை வேதனை. அதுக்கப்புறம் ஆண்டவர் தேடும் போது ஆசீர்வதித்தார், பலப்படுத்தினார், வழி நடத்தினார். ரெண்டாவது, எனக்கு அழகா அத 2 வருமானம்னு சொன்ன இல்லைங்களா, அந்த 2 வருமானத்துல ஒரு வருமானம் பரலோகத்தை எட்டியது. என்னுடைய பெரியமா மாத பென்ஷன் மட்டுமே 25-30 வாங்குவாங்க. கடைசியில் அவங்க இறக்கும் போது 28. அவங்க 2018 கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடையும் போது ஒரு கை எனக்கு உடைஞ்சமா இருந்தது. பினான்ஸ்ல ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். என்ன செய்வேன்னு தெரியல, ஸ்தம்பித்து போயிட்டோம் எங்க குடும்பத்துல நாங்க. ஏன்னா வீட்டு வாடகை மாசம் 7,500 ரூபாய். அன்னைக்கு நான் சொல்றது இப்ப இல்ல, 2018-17. இப்போ இதெல்லாம் இன்னும் உயர்ந்துச்சு அந்த வீட்டு வாடகை எல்லாம், பெரிய வீடு. அப்ப என்ன செய்வோம்னு தெரியல. அப்ப நாங்க ஆண்டவரை தேடினோம், நேரத்தை ஒதுக்கினோம். ஆண்டவரே ஊழியம் 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 ஓடிட்டோம். ஆனா இன்னைக்கு ஒரு கை குறையும் போதுதான் தெரியுது, நீர் தான் என்ன நடத்த முடியும் ஆண்டவரே. நான் சொன்னேன், ஆண்டவரே நீ யாரையும் நான் நம்புற மாதிரி இல்ல, வேண்டாம் நீங்க என்ன நடத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி தேவ சமூகத்துல அழுது தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்த போது, அவருக்கான நேரத்தை ஒதுக்கும் போதுதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ பயப்படாத, கடைசி வரைக்கும் நான் உன்னை நடத்துவேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு வரையில நான் சொல்லுவேன், என் தகப்பனை காட்டிலும் என் இயேசு நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். என் பெற்றோரை காட்டிலும் என் இயேசு நடத்தி கொண்டிருக்கிறார். ஒன்றிலும் குறைவுபட விடல. உனக்கு என்ன தேவை நான் கொடுக்கிறேன், என்ன பொருள் வேணும் நான் உனக்கு தர்றேன். ஆனா நீ எனக்கு ஊழியம் செய்யணும். நான் சொல்றது அது ஊழியம் செய்யறதுங்கிறத விட நான் என்ன சொல்றேனோ அதை செய்யணும். இதான் ஆண்டவன் கட்டளை வச்சார். வேற எதுவுமே கட்டளை வைக்கல. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும். அதை கூட கூட்டக்கூடாது, குறைக்க கூடாது. அப்படி இருந்தா நான் உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை நித்தமும் நடத்துவேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும்னா தேவன் இப்படி சொல்லுகிற காரியங்களை நீங்க கேட்க வேணும். நான் சொன்னது போல 2 வகையான மனுஷங்க இருந்தாங்க. தானியேல் ஜெபத்திலே உறுதியா இருந்தார். என்னதான் வேலை மூலமா தடை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அந்த நேரத்தை ஒதுக்குனாரு. ஆமாவா இல்லைங்களா? ஆண்டவருக்கு நீங்க நேரத்தை ஒதுக்குறீங்களா? உங்க வேலையில எவ்வளவு பிஸியா இருந்தாலும் நீங்க கர்த்தரை தேடுவதற்கு நேரம் ஒதுக்கல அப்படின்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. இன்னைக்கும் பாருங்க, இந்து ஜனங்க இதோ காலையில நீங்க போய் அவங்க வீட்டுல போய் பாருங்க, அவங்க பூஜை அறையில அந்த பூஜை செய்யாம வெளியில வரமாட்டாங்க. அல்லேலூயா. நீங்க பாருங்களேன், அவங்களை போய் பாருங்களேன். ஏன் இந்த ஜனங்க, பக்தி உள்ள ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டேன்னு ஏன் சொல்லணும்னா, அந்த பக்தி அவருக்கு வேணும் ஆண்டவருக்கு. இன்னைக்கு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஜனங்களை போய் பாருங்க, தொழுகிற நேரம் வந்ததுன்னா எங்க இருந்தாலும், ஐடி கம்பெனியில இருந்திருந்தாலுமே அவங்களுக்கு தனியா ஒரு அறை வச்சிருப்பாங்க. அந்த அறையில அந்த அந்த பாய் விரித்து அவங்க தன்னுடைய காரியங்களை நிறைவேற்றுவாங்க இறைவனுக்காக. ஆனா நம்ம என்ன செஞ்சிடறோம்? அல்லேலூயா. சொந்த மனசாட்சியை தொட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா இல்ல வேண்டாமான்னு. நான் எதையுமே செய்யலையே, ஏன் எப்படி என்ன ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? நீங்களே கேட்பீங்க. இயேசுவை அறியாத ஜனங்க அவங்க இறைவனுக்கு நேரத்தை ஒதுக்குகிறார்கள். அதனாலதான் அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. ஆனா உண்மையுள்ள தெய்வம் யாருன்னு அறிந்தும் கூட நாம் மௌனமா இருக்கிறோமே. யோசனை பண்ணி பாருங்க. காலையில இருந்து ஜெபிக்கிறீங்களா? இரவு குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? உங்க ஆபீஸ்ல நீங்க ஜெபிச்சு வேலையை ஆரம்பிக்கிறீங்களா? உங்க வியாபாரத்துல நீங்க ஜெபம் பண்ணி தான் காரியங்களை ஆரம்பிக்கிறீங்களா? இல்லையே. ஜெபம் அப்படின்னால ஊழியக்காரங்களுக்கு தான் உண்டான காரியம் அப்படின்னா நாங்க மட்டும்தாங்க ஆசீர்வாதமா இருப்போம். ஹல்லேலூயா. அதுல வேற நிறைய பேர் தேவையில்லாதெல்லாம் பேசுவாங்க. ஆனா நான் சொல்லுவேன், இயேசுவை நான் தேடினபடி நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன். நான் உழைக்கிறேன், கத்துன்னு கத்துறேன். இங்க மைக் இருக்கும். நேற்றுக்கு ஒரு இடத்துல மைக் இல்ல, அப்படியே ஜீவனை விட்டு கத்தும் போது அந்த ஃபேன் சத்தம் 2-3 ஃபேன் ஓடும் போது அந்த மைக் இல்லாதனால கத்துவேன். நான் கத்தும் போது அப்படியே எனர்ஜி டிராப் ஆகி மயக்கம் வரும். நான் உழைக்கிறேன்.
2 மணி நேரம் 3 மணி நேரம் பாட்டு பாடுறேன், முழங்கால நிக்கிறேன், ஜெபிக்கிறேன், கத்தி பிரசங்கம் பண்றேன், அவங்களுக்காக உண்மையா ஜெபிக்கிறேன். இதுதான் உழைப்பு. கர்த்தர் எனக்கு கொடுத்த உழைப்புல நான் சரியா இருக்கிறபடி நான் கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். நீங்க உழைக்கிறீங்களா? தேவ சமூகத்துல ஜெபத்தோடு உழைக்கிறீங்களா? வெறுமையா உழைக்கிறது ஆண்டவருக்கு வேண்டாம். உங்களை உண்டாக்கின ஆண்டவருக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு நான் கேட்கல, இயேசு உங்ககிட்ட கேட்டுக்கொண்டு இருக்கிறார். நேற்று இரவு நான் ஜெபித்த போது இதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட பேச சொன்னாரு. உங்களை உருவாக்கினவருக்கு நீங்க நேரம் கொடுக்கறீங்களா? ஐயோ எனக்கு நிம்மதி இல்லைங்க, என் வீட்டுல பயமா இருக்குது, என் வீட்டுல ஒரு குழப்பம் இருக்குது, என் வீட்டுக்கு போனாலே பிரச்சனையா இருக்குது, இல்ல என் ஆபீஸுக்கு போனா பிரச்சனையா இருக்குது. நீ இயேசுவை தேடலன்னா பிரச்சனை உன் கூட தான் வரும். இதுதான் ஒரு சொல்யூஷன். வேற யாரும் வந்து உங்களை காப்பாற்ற முடியாது. எப்பேற்பட்ட ஊழியக்காரர் வந்தாலும் அந்த ஊழியக்காரை உருவாக்கின என் இயேசு வரணும். அல்லேலூயா. இயேசு இருக்கிற இடத்துல தாங்க ஆசீர்வாதம். அவர் வரணும்னா நீங்க தேடணும். தானியேலுக்கு ஏன் தம்முடைய தூதனை அனுப்பினாருன்னு சொல்லுங்க பாப்போம். சிங்கத்தின் கெபியில தானியேலை போட்டாங்க. முழு இரவு சிங்க கெபியில இருக்கிறார். காலையில வந்து பார்த்தா உயிரோடு இருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினாராம் பாதுகாப்பதற்கு. அந்த சிங்கம் எல்லாம் பசியோட இருக்குது. ஏன் ஆண்டவர் தானியேலை காப்பாத்துறதுக்கு தம்முடைய தூதன் அனுப்பணும்? கேள்வி. அவர் தேவ சமூகத்துல சரியா ஜெபிச்சார். நீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க ஆண்டவரை கூப்பிட்டீங்கன்னா, நீங்க கூப்பிடாமே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பணும். அங்க தானியேல் இதோ தன்னுடைய ஆண்டவரே நான் சிங்கத்தின் கெபியில தூக்கி போடுறாங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஜெபிச்ச மாதிரி அடையாளம் அங்க இல்ல. தினந்தோறும் ஜெபிக்கிறவங்க ஆபத்து காலத்தை பாட்டு பயப்பட மாட்டாங்க. நான் எப்பவும் ஆண்டவரோட தானே இருக்கிறேன், எங்க கூடயே ஆண்டவர் வருவாரு. அல்லேலூயா. பயப்படவே மாட்டாங்க. எப்போ பயம் வருது அப்படின்னா, நீங்க அப்பப்போ தேடுற கிறிஸ்தவங்களுக்கு தான் அந்த பயம் வரும். ஆண்டவரே எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே, புது ஆபீஸ், புது வியாபாரம், ஆண்டவரே எனக்கு புது காலேஜ், புது இடத்துக்கு போறேன், பயமா இருக்கு ஆண்டவரே. ஏன் இப்படி பயப்படணும்? தினமும் தேடினீங்கன்னா ஆண்டவர் தினமும் உங்க கூட வந்துருவாரு. தானியேல் அந்த எருசலேமின் ஆலயத்தை பார்த்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்தாரே தவிர, தானியேல் சிங்கத்தின் கெபிக்குள்ள ஜெபித்தாருங்கிற அடையாளம் கிடையாது. ஏன்னா கர்த்தர் தம்முடைய தூதனை கேட்காம அனுப்பிச்சிட்டார். இன்னைக்கு கேட்காம உங்களுக்கு உதவி வரக்கூடிய இடம் இயேசு ராஜா கிட்ட மட்டும்தான். நீங்க எல்லாம் உங்க சொந்தக்காரங்க கிட்ட கேட்கணும், எனக்கு உதவி செய்யுங்க. இல்லன்னா அக்கம் பக்கத்து வீட்டுல எனக்கு பயமா இருக்கு, என் கூட இருங்க, என் வியாபாரம் என்னுடைய பிசினஸ்ல என் கூட இருங்க, நீங்க கேட்டாதாங்க தெரியும். ஆனா என் ஆண்டவருக்கு மட்டும் நீங்க கேட்காமே தெரியும். ஏன்னா அவர் என்ன உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பையன் போகிறதுக்கு பயப்படுறான், என் பிள்ளை தனியா போறதுக்கு பயப்படுறார், தூதன் அனுப்புவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தூதன் அனுப்புவார். இங்க செஞ்சேரியில இப்போ காலையில ஆராதனை, இரவு சாயந்தரம் ஆராதனை, நைட் ஆராதனை நம்ம நடத்துவோம். ஞாபகம் இருக்குங்களா? அதாவது ஈவினிங் பிரேயர். பிரின்சிபால்ஸ் எல்லாம் வந்து திருவிருந்து கொடுக்கும் போது எவ்வளவு நேரம் ஆகும் முடியறதுக்கு. அப்போ நாங்க இங்க சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது ரொம்ப பயப்படுவோம். அம்மாவும் சொல்லுவாங்க, ஜான்சன் பிரதர் சொல்லுவாங்க, போயிட்டு போன் பண்ணுங்க, ஒரு ரிங்கு மட்டுமாவது விடுங்க அப்படின்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த இடம் எப்படி இருக்குன்னு. அப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது. 2018 கல்யாணம் ஆயிருக்கு. 2019 இப்படி வர்றோம். போகும்போது பார்த்தா தோப்புக்கு நடுவுலே தான் போகணும். நைட்டு 11:30 மணி இங்க இருந்து கிளம்பி போகும்போது, நான் உண்மையை சொல்றேன், ஒரு விஐபி எஸ்கார்ட் வண்டி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த விஐபி வண்டி வரும்போது முன்னாடியும் பின்னாடியும் 2 வண்டி வரும், நடுவுல விஐபி போவார். அந்த மாதிரி ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. சரி, அந்த மாதிரி இடம் நடக்குது. அப்படின்னா இங்க வந்து சாப்பிட்டுட்டு 10:30 மணிக்கு பைக் ஏறுவோம். ஜான்சன் பிரதர் வீட்டுல இருந்து இங்க வந்து கிளம்புவோம். ஒண்ணு ஜோம் பண்ணுவேன், ஆண்டவரே என் கூட வாங்க ஆண்டவரே. இன்னைக்கு நான் சொல்றேன், உண்மையை சொல்றேன், பொய் சொல்லல. எங்க இருந்து 2 ஃபேமிலி வரும்னு தெரியாது. கரெக்டா முன்னாடி ஒரு கணவன் மனைவி குழந்தை, எங்களுக்கு பின்னாடி கணவன் மனைவி ஒரு குழந்தையா வருவாங்க. கரெக்டா அந்த குறிஞ்சேரி ரோடு வரைக்கும் வருவாங்க. அதுக்கப்புறம் நாங்க போயிருவோம். நாங்க அந்த 3 வண்டி மட்டும் அந்த ரோட்ல போயிட்டே இருக்கோம். தோப்புக்கு நடுவுல 11:30 மணி 11:45. எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் கண்ணீர் வடிப்பேன். ஆண்டவர் என்னை எப்படி நேசிக்கிறாரு. கர்த்தர் தம்முடைய தூதன் அனுப்பி இருக்கிறார். அந்த மனுஷங்களா நான் பார்க்கல, கர்த்தர் எனக்காக கொடுத்த தூதன்.
அதாவது நம்ம பயப்படக்கூடிய நேரத்துல நம்ம கூட யாராவது இருந்தாலும் நமக்கு தைரியம் வந்துடும். ஆமென். புரிஞ்சதுங்களா? நீங்கள் நடுங்குகிற வேளை, நீங்கள் பயப்படுகிற ஒரு வேளையில யாராவது உங்க கூட நின்னுட்டா என்னாச்சுங்க, யாராச்சும் கூட நின்னுட்டா நமக்கு ஒரு தெம்பு, நமக்கு ஒரு தைரியம். விடுங்க விடுங்க விடுங்க, சரி சரியாயிடும். அப்படி இருக்கும்போது நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணும். சரி, தானியேல் ஜெபித்ததுனால கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பாதுகாத்தார் இல்லையா? சரி, அடுத்தது மரியாளை குறிச்சு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இன்னொரு மரியாள் இருக்கிறாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 42. பாருங்க, இயேசு சொல்றாரு, அங்க மார்த்தாள்கிட்ட ஆண்டவர் ரிப்ளை பண்றாரு, தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்படின்னு சொல்லி. அவ என்னதான் தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னு பார்த்தா, அதே அதிகாரத்துல 39வது வசனத்தை வாசி கேட்கலாம். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே. போதும் பாருங்க, மார்த்தாள் வேலை செய்யறா, மரியாள் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து வார்த்தை கேட்கிறா. ஆண்டவருக்கு என்ன தேவை அப்படின்னா, அதான் மனுஷர்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற வித்தியாசம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. மனுஷங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, உங்க வீட்டுக்கு யாரா வராங்க, என்ன எதிர்பார்ப்பாங்க தெரியுமா? இதை சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதை பண்ணல, ஒரு டீ கூட வச்சு கொடுக்கல. அல்லேலூயா. மனுஷர்களுக்கும் கர்த்தருக்குள்ள வித்தியாசம் அதுதான். நான் போனேன், ஒரு ரூபாய் தண்ணி கூட கொடுக்கல, ஒரு டீ கொடுத்தாங்களா, ஒரு பால் கொடுத்தாங்களா, சரி வரட்டியா வச்சு கொடுத்தாங்களா, ஒண்ணும் கிடையாது. குறைவேசுற மனுஷங்க எதிர்பார்ப்போடு உங்க வீட்டுக்கு வருவாங்க. ஆனா இயேசு உங்க வீட்டுக்கு வந்தா எதையுமே எதிர்பார்க்க மாட்டாரு. என்ன தெரியுமா எதிர்பார்ப்பாரு? என் பிள்ளை என் வார்த்தையை கேட்கணும். அல்லேலூயா. என் பிள்ளை என் வார்த்தையை கேட்கணும். மரியாள் இயேசுடைய பாதத்துல உட்கார்ந்து ஆண்டவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வசனங்களை, வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அதனாலதான் அவன் தம்பி லாசரு, சகோதரன் லாசரு மரணம் அடைந்த போது இயேசு ஓடி வந்து அந்த குடும்பத்துல குறைவை நிறைவாய் மாற்றினார். ஏன் இயேசு வரணும் அவங்க வீட்டுக்கு? ஆண்டவர் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் இயேசு ஏன் வீட்டுக்கு போனாருங்கிறதுக்கு விஷயம் அப்பதான் தெரியும். தானியேல் ஜெபித்ததுனால கர்த்தர் தானியேலுக்கு தூதனை அனுப்பி பாதுகாத்தாரு. நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கான தூதனை அனுப்புவார். அதுதான் நேரத்தை ஒதுக்குங்கன்ற. ரெண்டாவது, தேவ வசனத்தை கேட்கிறதுலயும் வாசிப்பதிலையும் நீங்க நேரத்தை ஒதுக்கணும். மரியாளுடைய வீடு ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டது, மரியாளுடைய குடும்பத்துல ஏன் குறைவு நிறைவா மாறுச்சு அப்படின்னா, இதோ மரியாள் தேவனை தேடினாள், மரியாள் கர்த்தருடைய வார்த்தையை பிடிச்சுக்கிட்டா, அதபடி நடந்தா, அதனால ஆசீர்வாதமாய் மாறினாள். இன்னைக்கு உங்க வீட்டுல ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் கொடுக்கணும். அந்த கொடுக்கிற காரியத்துல நேரத்தை ஆண்டோருக்காக கொடுக்க வேண்டும். அந்த நேரம் நீங்க கரெக்டா ஜெபிக்கிறதுக்கு ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணணும், அதை கொடுக்கணும். நேரத்தை கொடுக்கலன்னா ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. அதே போல வேத வசனத்தை இதோ நீங்க வாசிக்கணும் டெய்லி. இந்த வசனத்தை உபதேசம் பண்ணுகிற ஆலயத்துக்கு நீங்க வரணும். அப்பதான் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவோம் பிரியமானவர்களே. இல்லைன்னா சர்வசாதாரணமா ஆசீர்வாதம் வராது. ஆமென். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ வீட்டுல இந்த ஆசீர்வாதம் தான் குறைவா இருக்கு. நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா ஃபர்ஸ்ட் திங் தேவனை தேடணும். ரெண்டாவது கொடுக்கணும். கொடுக்கறதுல நம்பர் 1 நேரத்தை கொடுக்கணும், பார்த்துட்டோம். இரண்டாவது, நான் அதிகமா இதனை பேசவே மாட்டேன், ஆனா இன்னைக்கு நான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசி இருக்கிறார். ரெண்டாவது, கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தில் நாம என்ன செய்யணும்? நேரத்தை கொடுத்துட்டோம். ரெண்டாவது என்ன கொடுக்கணும்னா ஆண்டவருக்கு தசம பாகத்தை கொடுக்கணும். காணிக்கை குறித்து ஆண்டவர் பேசல. தசம பாகம் என்பது வேறு, காணிக்கை என்பது வேறு. காணிக்கை அப்படிங்கிறது நீங்க விருப்பப்பட்டு கொடுக்கிற ஒரு காரியம். இவங்களுக்கு காணிக்கை கொடுக்கலாம், அவங்களுக்கு காணிக்கை கொடுக்கலாம். அது நீங்க கொடுத்தா கொடுக்கலாம், கொடுக்காட்டி போலாம், அது மேட்டரே கிடையாது. அல்லேலூயா.
ஆண்டரே சொல்றாரு, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல நீ காணிக்கை வாங்க, அதுல நான் பிரியமா இருக்கிறேன். உற்சாகமா கொடுத்தா ஓகே, இல்லைன்னா நீ யாரையும் வற்புறுத்திடாத. காணிக்கை பத்தியே பேசி 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 பண்ணிடாத. அதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். ஆனா இங்க தசம பாகம் என்பது என்ன, நிறைய ஜனங்களுக்கு இது தெரிய மாட்டேங்குது. ஏன் உங்க வீட்டுல ஆசீர்வாதம், பொருளாதாரத்துல ஆசீர்வாதம் இல்ல? 4 பேர் 2 பேர் 3 பேர் சம்பாதித்தும் காசு ஏன் தங்க மாட்டேங்குது அப்படின்னா, கொடுக்க வேண்டியது நேரத்தையும் கொடுக்கறது இல்ல, கொடுக்க வேண்டிய தசம பாகத்தையும் செலுத்துவது கிடையாது. நான் சொல்லல, வசனத்தின் அடையாளம் இருக்கிறது. பார்க்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 8, 9, 10. மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல 8, 9, 10. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஆ. நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். ஆ. எதிரே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். ஆ. தசமபாகத்தில் காணிக்கை உள்ளதுதானே? ம். நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். ம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி ம். தசமபாகங்களை எல்லாம் பண்டை சாலைகளை கொண்டு வாருங்கள். ம். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து அப்பொழுது வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனே வென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆமா, கர்த்தர் இடத்துல தசம பாகத்தை குறித்து பேசுறாரு, காணிக்கை பத்தி பேசல. தசம பாகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கட்டாயமாய் நாம் கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். கட்டாயமாக ஆண்டவர் சொல்றார், உன் தசம பாகத்தை நீ செலுத்தலைன்னா உன் சம்பளத்துல நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியாது. உன்னுடைய தசம பாகத்தை நீ சரியா செலுத்தல அப்படின்னா உன் வியாபாரத்தை நான் ஆசீர்வதிக்க முடியாது. இங்க ஆண்டவர் தெளிவா போட்டுங்க, நீ சபிக்கப்பட்டவர்கள். இங்க எங்கேயுமே ஆண்டவர் வந்து காணிக்கையில பேசும்போது சபிக்கப்பட்டவங்க சொல்ல மாட்டார். அவர் வாயிலே சொல்றாரு, நீங்க சபிக்கப்பட்டவர்கள், என்னை வஞ்சிக்கிறீங்க அப்படின்னா என்னை ஏமாத்துறீங்க. நம்ம ஆண்டவரிடத்துல இருந்து வாங்குகிற நாம் திருப்பி ஆண்டவருக்கு கொடுக்கணும். அதுலயும் கொடுக்கறதுல எப்படி ஆண்டவர் கேட்கிறாரு? 10ல் 1 பங்கு தான் ஆண்டவர் கேட்கிறார். அதை கூட கொடுக்க முடியாத கிறிஸ்தவர்களை இயேசுவால் ஆசீர்வதிக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த விழிப்புணர்வு இல்ல, தசம பாகத்தை குறித்து விழிப்புணர்வு கிடையாது. தசம பாகம் அப்படின்னாலே நான் அடிக்கடி பிள்ளைகளுக்கு கூட அதை சொல்லி கொடுத்துருக்கிறேன். ஆனா பெரியவங்களுக்கு சொல்ல நான் பயப்படுவேன். ஏன்னா இவரு காணிக்கையை பத்தி பேசுறாரு, காணிக்கை பத்தி விரும்புறாரு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. நான் எங்கேயுமே இத்தனை வருஷம் பிரசங்கத்துல பாருங்க, அந்த காணிக்கை குறிச்சு நான் பேசவே மாட்டேன். இது என் வேலை இல்ல. பாஸ்டர்மார்கள் கடினமாய் நடத்துவார்கள் காணிக்கை குறிச்சு, தசம பாகம் குறிச்சு. இது நான் உபதேசியாரா இருக்கிறேன். இந்த திருச்சபை, இந்த இடம் என் பேர்ல இல்ல. ஒருவேளை அதாவது என்னுடைய பேர் அப்படின்னா ட்ரஸ்ட் பேர்ல இருந்திருந்தா சரியா நான் தசம பாகத்தை வாங்கணும். ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு நான் கணக்கு காமிக்கணும். ஹல்லேலூயா. இங்க தெளிவா சொல்லுது, உங்கள் தசம பாகத்தை நீங்கள் செலுத்தணும். உங்களுடைய சம்பளத்துல நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால், உங்க வியாபாரத்துல ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால், உங்க பொருளாதாரத்துல ஆசீர்வாதத்தை பெறணும்னா 10ல் 1 பங்கை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஒருவேளை நீங்க சம்பளம், மாச சம்பளமே எனக்கு 1000 ரூபாய் அப்படின்னா அதுல எவ்வளவுங்க தசம பாகம்? 100 ரூபாய். அந்த 100 ரூபாய் கூட கொடுக்க முடியாம இருந்தா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவர் உங்ககிட்ட இருந்து 1000 ரூபாயும் கேட்கல. 1000 ரூபாய்ல உனக்கு 50 எனக்கு 50 அப்படி ஆண்டவர் என்னை கேட்கவே மாட்டார். இயேசு என்னைக்குமே தட்டி பறிக்கிறவர் அல்ல. ஆண்டவர் தான் சொல்ற, கொடுங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதையும் கொடுக்கறதுல 1 பங்கு தான் ஆண்டவர் கொடுக்க சொல்றாரு. இங்க அதான் ஆண்டவர் சொல்ற, என்ன வஞ்சிக்கிற, தசம பாகத்தை கொடுக்காம நீ வஞ்சித்து கொண்டு இருக்கிற, அதனாலதான் உனக்கு ஆசீர்வாதம் இல்ல. வறுமை வறுமை வறுமை. கடன்லயே ஓட்டுவாங்க ஒரு சில பேர். பாத்தீங்கன்னா ட்ரெஸ் வாங்கணும்னா கடனு, எங்கேயாவது ஊருக்கு போகணும்னா கடனு, அடமானம் வைக்கிறது, கடன் வாங்க. எங்க ஊருக்கு போறதுக்குமா கடன் வாங்குறது? ட்ரெஸ் வாங்குறதுக்கு, கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஒரு சிலர் சொல்லுவாங்க, கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் வாங்க வழி இல்ல பாஸ்டர், மோதிரத்தை அடமானம் வச்சுட்டேன். அம்மா அப்ப என்ன செஞ்ச? இத்தனை நாள் உழைச்சியே, கிறிஸ்துமஸ்ங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருது இல்லையா? இத கூட வாங்க முடியலன்னா நீ என்ன சேமிக்கிற, என்ன செய்யற? இல்ல பாஸ்டர், எல்லாம் ஸ்கூலுக்கே போயிருது, காலேஜுக்கு போயிருது, ஃபீஸ் கட்ட போயிருது. உங்க சம்பாதியத்துல நடத்தக்கூடிய அளவுக்கு உங்க பிள்ளைங்களை ஸ்கூல்ல கொண்டு விடணும். அதுலயும் மீறி போய் விட்டீங்கன்னா கடன் தான் வாங்கணும்.
எது நமக்கு தகுதியோ அந்த தகுதியான காரியத்துல நம்ம செஞ்சுட்டோம்னா நம்ம கடனாளியா மாற மாட்டோம். இப்ப சொல்லுங்க, யார் கடன் வாங்க வைக்கிறது? பிசாசா நம்மளா? நம்மளே வாங்கிக்கிறோம் ஒரு சில இடத்துல. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நீயோ கடன் வாங்காது இருப்பாய், பிற ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீங்க எங்க கடன் வாங்குறோம்னா நம்முடைய தகுதிக்கு, நம்முடைய சம்பளத்துக்கு மேல ஒரு காரியத்தை நாம் செய்யும் போது நாம் கடனாளிகளாய் மாறுகிறோம். பிசாசு உடனே, பிசாசு எங்களுக்கு கடன் பண்ணி வச்சுட்டான் பாஸ்டர், யாரோ எங்களுக்கு செய்வனை வச்சுட்டாங்க பாரு. என்ன செய்வனை? யாரும் வைக்கல, நீதான் வச்சுக்கிட்ட, சூனியம் வச்சுக்கிட்ட. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க தான் சூனியம் வச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு தெரியும்ல உங்க சம்பளம் எவ்வளவுன்னு, மாசம் எவ்வளவு தூரம், என் மனைவி இவ்வளவு சம்பாதிக்கிறேன், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இல்ல நான் மட்டும்தான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு உங்க பிள்ளைகள் எங்க செய்யணும், எங்க வளர்க்கணும், எங்க கொண்டு போய் படிக்க வைக்கணும், திட்டமிடணும். அவங்க செஞ்சுட்டாங்க, இவங்க செஞ்சுட்டாங்க. திட்டமிட்டு நீங்க வாழ்ந்தீங்கன்னா கடன் இல்லாம இருப்பீங்க. அடுத்து தசமபாகத்தை செலுத்தும் போது கடன் இருக்காது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, 100ல் 1 பங்கு, 10ல் 1 பங்கு எனக்கு கொடு, நான் உனக்கு திருப்பி 1000 மடங்கு உன்னை தந்து ஆசீர்வதிப்பேன். தெளிவா சொல்றாரு ஆண்டவர். எங்க அந்த தசமபாகத்தை கொடுன்னு சொல்லிட்டாரு. எங்க கொடுக்கணும் அப்படின்னா தெளிவா 10ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். உங்களை உருவாக்குகிற ஸ்தலத்துக்கு நீங்க தசமபாகத்தை செலுத்தணும். சரி, இது என்ன பண்ணுவாங்க? ஆலயத்துக்கு கொடுக்கும்போது என்ன செய்வாங்க? நான் வாங்கி என் பாக்கெட்ல போட முடியாது. ஹல்லேலூயா. காணிக்க வாங்கி என் பாக்கெட்ல போடலாம். நீங்க கொடுக்கிற காணிக்க இருக்கு இல்லையா, எவ்வளவு வேணாலும், 1 ரூபாயா இருந்தாலும் சரி, 1 கோடியா இருந்தாலும் சரி, அது காணிக்க பாஸ்டர் அப்படின்னா அது வாங்கி வச்சுக்கலாம். ஆனா தசம பாகத்தை நான் வாங்கி என் பாக்கெட்ல, என் பேங்க்ல நான் போட்டேன்னா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது, நானும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இங்க தெளிவா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒரு ஆலயம் வச்சிருக்கிற, அதுக்கு நீ கட்டுமான பணிக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்வதற்கு என் ஜனங்களுடைய தசமபாகத்தை எடுத்து பயன்படுத்து. அப்ப யாருக்கு கொடுக்கிறோம்? ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். எனக்கு ஒரு இடத்துல போகும்போது சுவிசேஷ ஊழியம் செய்யறதுனால ஆங்காங்கே போகும்போது அவங்க சொல்லி கொடுப்பாங்க, பாஸ்டர் இது வந்து காணிக்க, இது தசமபாகம் அப்படி. அந்த தசமபாகத்தை நான் என்ன செய்வேன் அப்படின்னா, முழுக்க ஊழியத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்துவேன், என் சொந்த காரியத்தை நான் பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது, எனக்கு ஆசீர்வாதம் இருக்காது. இங்க தெளிவா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நீ தசமபாகத்தை எப்படி பயன்படுத்தணும்? ஊழியத்துக்குன்னா ஊழியத்துக்கு, சபை இருந்தா சபைக்கு. அதை தவிர உன் சொந்த காரியத்துக்கு நீ பிரயோஜனப்படுத்தினால் நீயும் ஆசீர்வதிக்கப்பட மாட்ட, கொடுத்தவங்களும் ஆசீர்வாதமா இருக்க மாட்டாங்க. அப்போ தசமபாகத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 28:22. நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். பொருத்தனை பண்ணி கொள்கிறார். அவளுக்கு ஒரு பயம். யாருக்கு? யாக்கோபுக்கு பயங்கரமான பிரச்சனை, நெருக்கடி. அந்த நேரத்துல அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுப்பேன் ஆண்டவரே. முதல் பங்கு, 1 பங்கு. இதைதான் யாக்கோபு சொல்லுகிறார், நிறைவேற்றுகிறார். இன்னும் கொஞ்சம் ஆழமா உபாகமம் 26ஆம் அதிகாரத்துல, உபாகமம் 26ஆவது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி கேட்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன் தேசத்தில் நீ பயிரிடும் நிலத்தின் கனிகளை எல்லாம் முந்தின பலனை எடுத்து ஒரு கூடையிலே வைத்து உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொண்டிருக்கும் ஸ்தானத்திற்கு போய் அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில் சென்று அவனை நோக்கி கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேர் என்று இன்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே அறிக்கையிடுகிறேன் என்பாயாக. போ. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீ எங்க கொடுக்கணும், என்ன செய்யணும். தசமபாகம் என்பது இதோ நீ வர்ஷிப் பண்றல்ல, உன்னை உருவாக்குறல்ல, அந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நீ என்ன செய்யணும்? ஜபத்தோட கொடு. நான் பார்ப்பேன். ஆண்டவர் சொல்றாருல்ல, வானத்தின் பல கனிகளை திறந்து நான் ஆசீர்வதிப்பேன்னு சேலஞ்ச் பண்றாரு. அப்போ நாம் தேவனை தேடும் போது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேடுறது
கொடுப்பதுல நேரத்தை கொடுப்பது, மூன்றாவது தசம பாகத்தை கொடுப்பது. இதை நாம் செய்யாம இருந்தா ஆசீர்வாதம் குறைவு வேற யாருக்கும் இல்ல, நமக்கு மட்டும்தான். எனக்கு இந்த விழிப்புணர்வு கிடையாது. தசம பாகம்னா என்னன்னு தெரியாது. காணிக்க அதையும் நான் பெருசா பார்த்துட்டது கிடையாது ஆரம்ப நாட்கள்ல. தசம பாகம் சுத்தமாவே தெரியாது. ஆனா என் வாழ்க்கையில ஆசீர்வாதமே இல்ல. வர்ற காசெல்லாம் தங்க மாட்டேன். ஒரு சில வருஷங்களுக்கு, நான் சொல்றது 10 வருடங்களுக்கு முன்னாடி தங்கவே இல்லை. எனக்கு என்னன்னே தெரியல. ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள். ஆனா தசம பாகம் பத்தி தெரியாது. இதை பத்தி எனக்கு சொல்லிக் கொடுக்கவும் ஆள் இல்லை. அதுக்கப்புறம் நான் ஒரு ஆலயத்துக்கு நான் கடந்து போயிருந்த போது பிரசங்கத்தை கேட்டேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா நீங்க ஒரு பங்கையாவது ஆண்டவருக்கு கொடுக்கணும். உங்களுடைய காரியத்துல நீங்க ஒன்ன செலுத்தாம நீங்க ஆண்டவர்கிட்ட பெற முடியாதுன்னு ஆண்டவர் தெளிவா பேசினார். அப்புறம் தசமபாகங்களை புரட்டி புரட்டி வாசித்த போதுதான் கர்த்தர் வெகுவாய் பேசி உறுதிப்படுத்தின போது, என்னுடைய தசமபாகத்துல நான் தாமதம் இல்லாம செயல்படுத்தின போது கர்த்தர் என்னையும் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு வரையில் யார்கிட்டையும் கையேந்த விடல. நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆண்டவர்கிட்ட ஒரு பிரச்சனை என் கையில ஒண்ணுமே இல்லைன்னா நான் ஒண்ணு யோசிப்பேன். நான் என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு கம்மியா இருந்தாலும் நான் உமக்கு நான் செலுத்திட்டேன். அப்படி இருக்கிறபடினால் நீர் தான் என்ன ஆசீர்வதிக்கணும். நீங்க டிமாண்ட் பண்ணி ஜெபிக்கலாம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் நேரத்தை ஒதுக்கி எப்பவுமே நான் ஜெபிக்கிறேன், அதனால நீங்க தான் என்ன ஆசீர்வதிக்கணும். அதே போல என்று எவ்வளவு சிரமம் இருந்தாலும், இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க செய்யற தவறு என்ன தெரியுங்களா? முதல்ல தசம பாகத்துல அப்படியே பாப்பாங்க, இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அடுத்த வருஷம் சேர்த்து கொடுத்துடலாம். இது பிசாசனுடைய தந்திரம். என்னைக்குமே முதல்ல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல உண்மை உத்தமமா எடுத்து முதல்ல வச்சிடணும். நல்ல காரியத்தை வைக்கணும். இன்னைக்கு அடுத்தது இன்னொரு காரியம் என்ன, கிழிஞ்சு போன நோட்டு அதெல்லாம் நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம செலுத்துறோம். ஆனா கர்த்தருக்கு கொடுக்கும் போது சரியாய் நாம் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம சரியா இருக்கணும். ஆண்டவர் இதெல்லாம் கணக்கு பாப்பாரு. தயவு செய்து நம்ம சரியா இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா மறுபடியும் சொல்றேன், முதல்ல நீங்க தேவனை தேடணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்க முதலிடம் கொடுத்தாதான் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. இல்லைன்னா பிரச்சனை வந்த காலத்துல நீங்க ஆசீர்வாதமா நீங்களும் நானும் இருக்க முடியாது. ரெண்டாவது, கொடுப்பதில் நேரத்தை நாம் கொடுத்தே ஆகணும், ஜெபிப்பதிலையும் வேத வாசிப்பதிலையும். மூன்றாவது, தசம பாகத்துல நீங்களும் நானும் சரியா இருப்போமானால் நம்முடைய வியாபாரம், நம்முடைய வேலை, நம்முடைய எதிர்காலம் எதுவா இருந்தாலும் சரி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தலைகளை தாழ்த்தி, அப்படியே தலைகளை தாழ்த்தி ஒரு நிமிஷம் மாத்திரம் இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட நான் தேடுவேன், ஆண்டவரே நான் தேடுவேன். 12 வருஷம் வியாதியின் படுக்கையில கொடுமையான நேரத்துல எவ்வளவோ செலவு பண்ணிட்டேன். ஆனா யாரையோ பார்த்துட்டு எனக்கு ஒரு விடுதலையே இல்லை அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்துலதான் தேவனை தேடி இந்த இயேசுவை அறிந்து ஓடி வந்தா ஒரு ஸ்திரீ. அந்த பெண் தேவனை தொட்ட மாத்திரத்தில் விடுதலை அடைந்தாள். இலவசமாய் என் தேவன் விடுதலை தந்தார். இலவசமாய் என் தேவன் விடுதலை தந்தார். நீங்க ஒப்பு கொடுங்க, நான் தேடணும் ஆண்டவரே. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் கர்த்தரை தேடாம Facebookல ஏதோ தேடுறோம். இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணா பிள்ளைங்க பாத்தீங்கன்னா அப்படியே ரீல்ஸ பார்த்து தேடிக்கிட்டே கிடப்பாங்க. எதை தேடுறாங்கன்னு தெரியாது. யூடியூப் ஓபன் பண்ணா மணிக்கணக்கா பைத்தியம் போல அப்படியே ரீல்ஸ பார்த்து தேடிட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு இதை விட்டுவிடு. இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், பரிசுத்தாவின் தெளிவாய் பேசுகிறார். யூடியூப்ல பார்க்கிற ரீல்ஸை பார்த்து கொண்டிருக்கிற என் மகனே, என் மகளே, உன்னை பிசாசு சிறப்பிடிச்சு வச்சிருக்கிறான். நீ தூக்கி போடு. தேட வேண்டியதை தேட விடாம தேவையில்லாத தேட வச்சுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் உனக்கு நிம்மதி இல்லை. யார் நிம்மதி இல்லாம அதிகமா ரீல்ஸ பாக்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில பாருங்க, எதுலயுமே சந்தோஷம் இருக்காது, நிறையவே இருக்காது, கிடைக்கவே கிடைக்காது. அவங்க விரும்புறது எதுவுமே கிடைக்காது. எழுதி வச்சுக்கிடுங்க இயேசுவின் நாமத்தினால. விட்டுருங்க, இதெல்லாம் தரித்திரம். ரீல்ஸ பாத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களை தரித்திரமாக்கி விடும். செய்ய வேண்டிய வேலையை செய்ய விடாது, சோம்பேறியா உட்கார வைக்கும். வீட்டுல ஒரு வேலையும் செய்ய விடாது, ஆபீஸ்ல ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்படியே கழுத்தை சாட்சி உட்கார்ந்து அதை பார்த்து கொண்டே இருக்கும்படி மணிக்கணக்கா வைக்கும். இன்னைக்கு தூக்கி போடுங்க நசரேயனாக இயேசுவின் நாமத்தில். எனக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வேண்டாம் ஆண்டவரே. எனக்கு யூடியூப்ல ரீல்ஸ் நான் பார்க்க நான் விரும்பல ஆண்டவரே. நான் உண்மை தேடணும். நான் ஒண்ணு கேட்கிறேன், அந்த ரீல்ஸ் எல்லாம் பாக்குறீங்களா உங்களுக்கு சோறு போட்டுருமா? அந்த ரீல்ஸ பாக்குறீங்களா உங்களுக்கு நிம்மதி தந்துருமா? அந்த ரீல்ஸ பார்த்துட்டு இருக்கிறீங்களா என்ன பெனிஃபிட்?
என்னமா பெனிஃபிட்? என் தேவனை தேடுனா இத்தனை பெனிஃபிட் இருக்குது. நீ பார்க்கிற ரீல்ஸ்னால, நீ பார்க்கிற வீடியோஸ்னால நீ என்ன பெனிஃபிட் அடைகிற? பிசாசினுடைய பிள்ளையாய் மாறி கொண்டிருக்கிற, அதுதான் உன் பெனிஃபிட். நீ கேட்கிறது எதுவும் உனக்கு கிடைக்காது, அதுதான் உனக்கு பெனிஃபிட். நீ ஏங்குவ, அழுவ, தவிப்ப, ஆனா எதுவுமே கிடைக்காது, அதுதான் உன் பெனிஃபிட். உன் வாழ்க்கையில உயர்வை பார்க்கவே முடியாது, அதுதான் உனக்கு பிசாசு தர்ற பெனிஃபிட். இன்னைக்கு வேண்டாம், விட்டு தூக்கி வீசிடு. இன்னைக்கு விட்டு தூக்கி வீசிடு. தேவ பிள்ளைக்கு இது தேவையில்லை. மொபைல் போன் கையில இருக்கட்டும், ஆனா இதுக்கு நீ இடம் கொடுக்காத, நீ அடிமையா மாறாத. அதுதான் உனக்கு அடிமையா இருக்கணுமே தவிர நீ அடிமையா மாறக்கூடாது. இன்னைக்கு ஒப்பு கொடு. கேம்ஸ், அதுக்கு அடுத்ததுக்கு கேம். நிறைய பேர் கேம்ஸுக்கு அடிக்டா இருக்கிறீங்க. அந்த கேம்ஸ தூக்கி போடுங்க இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. தேட வேண்டியதை தேடாம கேம் விளையாண்டுகிட்டு, தேட வேண்டியதை தேடாம உட்கார்ந்து மற்ற காரியங்களை செய்யும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. நான் சொல்றேன், நீங்க ஆசீர்வாதமா மாறவே மாட்டீங்க. எப்ப இதை தூக்கி வீசுறீங்களோ அப்பதான் உனக்கு ஆசீர்வாதம். மகனே விட்டுக்கொடு. உன் விருப்பத்தை எல்லாம் விட்டுக்கொடு. ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். இரண்டாவதாக, கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க. தானியேலுக்காக ஏன் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பணும்னா, தானியேல் நித்தமும் ஆண்டவரை தேடிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா நீங்க ஆண்டவரை கூப்பிடாமையே தூதனை அனுப்பணும். ஆண்டவர், அப்பதான் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க பயந்து நடுங்கின பிறகு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யறதை விட, நீங்க பயப்படுற ஸ்தானம் வரும்போது, ஐயோ என் பையன் பயப்படுறான், என் பிள்ளை பயப்பட போறா, அவன் கைய நான் ஓடி போய் பிடிச்சுக்கிறேன்னு சொல்றேன். இந்த இயேசு நமக்கு இருக்கும் போது ஏங்க தேட மாட்டீங்க? நீங்க மத்தவங்க எல்லாம் அவங்க கைய பிடிக்கும் போது அவங்களுடைய எண்ணங்கள் வேற மாதிரி இருக்கும். அருமையான வாலிப பிள்ளைகளை, உங்க கைய பிடிக்கிறவங்க எப்படி பிடிப்பாங்க, என்ன எண்ணத்துல பிடிப்பாங்க எனக்கு தெரியாதுமா. ஆனா என் ஏசப்பா பிடிச்சாருன்னு வச்சுக்கோ, உன்னை பரிசுத்தமாய் நடத்துவதற்கு, உன்னை குழிக்குள்ள விழாம உன்னை தாங்கி உன்னை தூக்கி விடுவதற்கு, இதோ வேலையில் ஆசீர்வாதம் வேணுமா, இதோ சம்பளத்தில் ஆசீர்வாதம் வேணுமா, நீ நேரத்தை ஒதுக்கியே ஆகணுமா. இன்னைக்கு இந்த ஏசப்பா வைப்பாரு, வேற யாரையும் பார்க்காத. உன் அப்பாவோட ஏசப்பா வைப்பாரு. இதோ உன்னை உருவாக்கினவரை பார்க்காம ஓடிட்டே இருக்கிறியே, மனம் திரும்பு. இன்னைக்கு நீ மனம் திரும்பு. இன்னைக்கு நேரத்தை ஒதுக்கு. தானியேலுக்கு உதவி செய்த ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை ஆண்டவருடைய வாயிலிருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டே இருந்தா. அதனாலதான் அந்த மரியாளோட வீட்டுல ஒரு குறை வந்த போது இயேசு ஓடி வந்தார். இயேசு ஓடி வந்து அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுத்து குறையெல்லாம் நிறைவாய் மாற்றினார். இன்னைக்கு உன் வீட்டுல ஏன் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னா, நீ ஆண்டவரை தேடலையம்மா, நேரத்தை ஒதுக்க மாட்டேங்கிறியே. என் மகனே, என் மகளே, என் சகோதரனை, என் சகோதரிய, மனம் திரும்பி ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்குங்க. உங்க நேரத்தை நீங்க ஒதுக்கல அப்படின்னா கர்த்தர் உங்களை என்னையும் கணக்கு கேட்பாரு. ஒதுக்குங்க. மூணாவதா, தசம பாகத்தில் உண்மையா இருக்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு எவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் ஆண்டவரே, நான் உமக்கு கொடுக்கறதுல நான் உண்மையா இருக்கணும். ஆண்டவரே, இதோ எனக்கு நெருக்கம் வரும், எனக்கு பிரச்சனை வரும், ஆனா அதை எல்லாம் மாற்ற நீர் வல்லமை உள்ளவர். நான் உமக்கு இனிமேலா வச்சு, இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு இதுவரையிலும் தெரியாம இருந்தது, வசனத்தினுடைய வெளிச்சம் எனக்கு தெரியாம இருந்தது, இனிமேலாவது ஆண்டவரே தகப்பனே, என்னுடைய சம்பளத்துல நீ தருகிற ஆசீர்வாதத்துல இதோ ஒரு பங்கு ஆண்டவர் முழுசா கேட்கல, ஒரு பங்கு முதல்ல எடுத்து வச்சு ஆண்டவருக்கு கொடுத்துடணும். ஆண்டவர் பாப்பாரு, எவ்வளவோ தேவை இருக்கு, என் பிள்ளை என்னைய நம்பி எடுத்து வச்சு கொடுக்குறா, என்னை நம்பி முதல்ல எடுத்து வச்சுட்டா, அப்ப நான் என்ன செய்யறேன், என் பிள்ளைய நான் ஆசீர்வதிக்கட்டும். நீங்க ஒப்பு கொடுங்க. இது சர்வசாதாரணம் அல்ல. எங்கேயுமே நான் இவ்வளவு ஆழமா அந்த தசமபாகத்தை பத்தி பேச மாட்டேன். ஆனா இந்த நாள் செஞ்சேரிக்காக நான் செபித்த போது கர்த்தர் இந்த காரியங்களை வெளிப்படையா பேசுன்னு சொல்லி அனுப்பினபடினால்தான் பேசுறேன். நீங்க ஒப்பு கொடுங்க. நீங்க கொடுத்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ கொடு, வானத்தின் பல கனிகளை திறந்து நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்பதை நீயே சோதிச்சுக்கோங்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு வரையில நான் சோதிச்சு பார்ப்பேன். என் ஆண்டவர் என்னை உயர்ந்த ஸ்தானத்துக்குள்ளாக நடத்தி கொண்டு இருக்கிறார். ஏன்னா நானும் என் சம்பளத்துல தசமபாகம் எடுத்து வச்சுப்பேன். நான் ஒரு பாஸ்டரா இருக்கலாம், ஊழியரா இருக்கலாம், இல்லைங்க, ஆனா நானும் கர்த்தருக்கு கொடுக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இதோ ராயனுக்கும் தேவனுக்கும் கொடுங்கள்னு சொல்லி. இன்கம் டாக்ஸ் கட்டிதான் ஆகணும், மறைக்க முடியாது.
ஒரு குறிப்பிட்ட சம்பளத்துக்கு மேல வாங்கினா நீங்க டாக்ஸ் கட்டி தான் ஆகணும். அதுதான் தேவை. ஏதோ ராயனு கொடுங்கன்னு சொல்லி இருக்கு. நீங்க ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நீங்க இதை கேட்ட இந்த வார்த்தைகளின் படி உம்மை தேடும் போது, ஆண்டவரே நேரத்தை ஒதுக்கி உமக்கு கொடுக்கும் போது, ஆண்டவரே தசம பாகத்தை தன்னுடைய சம்பளத்துல எடுத்து முதல் பங்காய் இதோ தகப்பனை நீர் காட்டின வழிபடி கொடுக்கும் போது, உடைய பிள்ளைகளுடைய கூடாரத்தை ஆசீர்வதிப்பையும் இயேசுவின் நாமத்தில். உடைய பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்தில் ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா, வியாபாரத்தில் ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா, ஆண்டவர் சந்ததியில் ஆசீர்வாதத்தை கொடுங்க, குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொடுங்க. ஒன்றிலும் குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் நித்தமும் நடத்துங்க என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தி என் ஆசீர்வாதமா இருந்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பேசினீர், நீர் ஆசீர்வதிப்பீரப்பா. உடைய கிருபை எங்களை தாங்கட்டும். துதி கன மகிமை எல்லாம் இயேசுவுக்கு மாத்திரம்னு சொல்லி தாழ்த்துறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.